சேர்ந்து பாடும் கரையில தட்டி ஆமென். ஓ நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்துல உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. பாடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. One more time. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே. கமான் பண்ணமா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், சேர்ந்து என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்தி. பாடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் கரங்களை உயர்த்தி நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. பார்க்கமான் சொல்லுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்களே. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், எனக்கு செய்யுங்கப்பா. பலமா. ஆமென். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க. சொல்லுங்க. இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பு. உள்ளத்தின் ஆழத்துல எனக்கு ஒரு அற்புதம் கேளுங்க. ஓ உம்மைத்தான். ஆமென் ஆமென். ஓ அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். பாடுவோமா. என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே. ஆமென். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லமா. உம்முங்கள் அல்லாம யார் ஆண்டவரை என்னை உயர்த்த கூடும்? எனக்கு ஒரு அற்புதம் இந்த ராத்திரி செய்ய என்ன நினைங்கப்பா. ஸ்தோத்திரம். ஆமாண்டவர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால வரும். பலமா. ஆமென். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசய. வாயத்தர சொல்லுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுக செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுக செய்யுங்கப்பா. சொல்லுங்க. ஐஸ்வர்யமும் கனமுமே உம்மாலே தான் வருகிற. சொல்லுங்க. ஆளுக செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். கமான். ஓ அற்புதங்கள் எனக்கு செய்த ராத்திரி. ஓ உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு. எத்தனை பேர் கேட்கிறீங்க? எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. ஆமென். ஓ அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே. ஆமென். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே. ஆமென். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ. சந்தோஷமா. மலைகள் விலகி போனாலோ,
பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை சொல்லுவோம். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோது கைவிடாத சிநேகிதர். சொல்லுங்க, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோது கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் எஸ் டாடி பர்வதங்கள் பெயர்ந்து சொல்லுங்க. அவர் கிருபை அவர் இரக்கம், அவர் கிருபை அவர் இரக்கம் சொல்லுங்க மாறாது, ஒரு நாளும் மாறாது. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், என் ஜெயமானவர் என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். சொல்லுங்க, என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதம் கொண்டாடுவோம், ஆண்டவரை கொண்டாடுங்க. மலைகள் விலகி போனால் சொல்லுங்க, பர்வதம் அவர் கிருபை என்னை விட்டு ஒரு நாள் விலகாதே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை சொல்லமா, அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. யெகோவா ராஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூபா என்ற மெய்ப்பரானவர். கமான், யெகோவா ஆமென் மானவர், யெகோவா ரூபா என்ற மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று. எத்தனை பேருக்கு அவர் போதுமானவர்? வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், put your faith on him. அவர் மேல உங்க நம்பிக்கை வைத்து சொல்லுங்கள். ஆமென். பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. சொல்லுவோம், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் சொல்லிட்டே இருங்க. அவர் கிருபை அவர் இரக்கமும் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. கரங்களை தட்டி இதுவரைக்கும் நமக்கு ஜெயம் கொடுத்து, இதுவரைக்கும் நம்மை நினைத்து, இதுவரைக்கும் நம்மோடு கூட இருந்து, ஹல்லேலூயா, நான் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகாமல் காத்த அந்த தயவுக்காக, அந்த இரக்கங்களுக்காக உணர்ந்தவங்க என்னோடு கூட நல்ல கைத்தட்டி, அவருடைய இரக்கங்கள், அவர் கிருபைகள், அவர் தயவுகள் என்னையும் என் சபையும் என் குடும்பங்களையும் ஆண்டவரே எங்கள் ஜனங்களையும் பாதுகாத்ததே. எல்லாரும் அப்படியே எழுந்து தேவ சமூகத்தில் நிற்போமா? தேவ பிரசன்னம் இருக்கின்ற பயத்தோட நான் தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்க, என் நினைவுகளை அவர் பார்க்கிறார், என் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தூரத்திலிருந்து என் நினைவுகளை அறிவார். ஸ்தோத்திரம். நான் பயப்பட வேணாம். நான் நிர்மூலமாகுவது அவருடைய திட்டம் அல்ல, சத்துருடைய திட்டம் அது. ஒருவேளை அந்த திட்டத்தை கர்த்தர் உடைத்து இந்த ராத்திரி நீங்க பண்ற ஜெபத்துல, இந்த ராத்திரி பண்ற விசுவாச அறிக்கையில ஒரு 2 நிமிஷம் தேவனை ஆராதிச்சுட்டு பிறகு நம்ம எல்லாரும் விசுவாச அறிக்கைக்குள்ள போக போகிறோம். தேவன் விசுவாச அறிக்கைக்குள்ள நம்மளை நடத்த போறார். நான் எதை நம்புறேனோ அதை விசுவாச அறிக்கை செய்ய போறேன். நான் எப்படி இருக்கணும்னு நான் விரும்புறேனோ அதை விசுவாச அறிக்கை செய்ய போறேன். தேவன் எப்படி என்னை வைக்க வேண்டும் என்று நான் விரும்பினேனோ அதை நான் விசுவாச அறிக்கை செய்ய போறேன். நல்ல ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையும் மறந்துட்டு, உலகத்தை மறந்துட்டு, தேவனுடைய பிரசன்னத்துல நான் வந்திருக்கிறது ஒரு பெரிய தேவன், என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர்.
எனக்கு ஒரு காரியம் கன்ஃபார்மா தெரியும், அவர் என்ன ஆசீர்வதிக்கலைன்னா என்னை யாரால் ஆசீர்வதிக்க முடியாது. முதல்ல அந்த ஃபெய்த்துக்குள்ள நான் வரணும். ஹல்லேலூயா. நான் வந்திருக்கேன், அவர்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கிறேன். அவருடைய சமூகத்தில் ஆலோசனை கேட்க வந்திருக்கிறேன். என் பிசினஸ் உடைய முதல் இடத்துல அவரை வைக்க வந்திருக்கிறேன். அவர் தான் இந்த பிசினஸ்க்கு ஓனர். என் கையில கொடுக்கப்பட்ட சின்னதோ பெருசோ அந்த பிசினஸ்க்கு அவர் தான் ஓனர். ஸ்தோத்திரம். அவர் தான் என்கிட்ட கொடுத்தார். அதுதான் என் முதல் விசுவாசம். அவர் தான் எனக்கு இந்த சின்ன ஒரு பிசினஸ் வருமானத்துக்குரிய காரியத்தை எனக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். அதனால நான் அவரையே பார்க்கிறேன். அடுத்து என் எல்லைகளை விரிவாக்குவார். சோதரன் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து முதல் ஆசீர்வதிச்சார். பிறகு என் எல்லையை பெரிதாக்கி அடுத்த எல்லையை பெரிதாக்குவார். உம்முடைய கரமினோடு இருந்து ஸ்தோத்திரம். தீங்கனை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு செய்தருளினார். ஏன் நமக்கு செய்ய மாட்டார்? இந்த ராத்திரி கேளுங்க. ஆண்டவரே, நான் ஒரு காலத்துல ஊழியம் இல்லாத போது அழுத நாட்கள் நினைக்கிறேன். 12 ஆண்டுகள் இந்த பட்டணத்துல ஊழியம் செஞ்ச ஆண்டவரே, என் கையில ஒரு சபை நீங்க கொடுக்க மாட்டீங்களா? ஒரு வருஷம் தேவ சமூகத்துல அழுதேன். அப்பதான் கர்த்தர் என் கையில இந்த சபையை கொடுத்தார். அழுகாம ஒரு ஆசீர்வாதம் வராது. கர்த்தருடைய பிள்ளைய ஆண்டவர் தான் கொடுக்கணும்னு நீங்க எப்ப எதிர்பார்க்கிறீங்களோ அப்பதான் அவர் உங்களுக்கு பெருசா கொடுப்பார். நான் சம்பாதிக்கணும், நான் செய்யணும் பெருசான்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாள் உங்களை சாந்திக்க முடியாது. ஆமேன். என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிற தெய்வம் அவர். என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிற கர்த்தர். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துவார். அவரை நல்ல இதயம் திறந்து ஆராதிச்சு ஸ்தோத்திர ஆண்டவரே, நான் உங்களை மகிமைப்படுத்த ஆண்டவரே, என்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை நீ செய்வீர். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பிரைஸ் பண்ணலாமா? அவர்கள் வாயில கர்த்தரை உயர்த்தும் துதி எப்பொழுது இருந்ததா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அவருக்கு மகிமையை கொடுங்க. கஷ்டப்பட்டு மகிமையை கொடுக்காது. நல்ல சந்தோஷமா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விருப்பத்தோடு அவரை துதிங்க. விருப்பத்தோடு அவருக்கு அந்த மகிமையை கொடுங்க. விருப்பத்தோடு அந்த கனத்தை கொடுங்க. ஆண்டவரே உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர் தான். சொல்லுங்க, அவர் நல்லவர் தான், நல்லவர் தான். ஒரு நாள் தீமை செய்கிற தெய்வம் அல்ல, தீமை செய்கிறவர் அல்ல. சொல்லுங்க, தீமை செய்கிறவர் அல்லப்பா. இயேசுவே நீ நல்லவர். அவரை பார்த்து, இயேசுவே நீர் வல்லவர். இயேசுவே நீ நல்லவர். உணர்ந்து சொல்லுங்க, இயேசுவே நீர் வல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய். சொல்லுங்க, எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவர். சொல்லுங்க, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. தலைகளை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே நீ நல்லவர். நல்லவரா? ஓ இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய். சொல்லமா, எனக்கு நல்லவர். ஆமாண்டவரே ரொம்ப நல்லவரா. எத்தனை பேர் உணர்ந்து சொல்லுவீங்க, ரொம்ப நல்லவரா இருந்தவரே எனக்கு சிரித்த முகத்தோட நல்லவரா, ரொம்ப நல்லவரா. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளம், செய்த நன்மைகள் ஒன்றுமே இல்லாம இந்த பட்டணத்துக்கு வந்தேன்பா. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, ரட்சிப்பின் பாத்திரத்தை
எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே நீ நல்லவர், நல்லவர். கடமைக்காக சொல்லக்கூடாது. இயேசுவே நீ வல்லவர், வல்லவர். உடைக்கப்பட்ட நேரம் துணையாய் நின்று எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவர். சொல்லுங்க, ரொம்ப நல்லவராய், நல்லவராய் இருப்பவரே, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருந்தவரே. சிரித்துக் கொண்டே சொல்லுவோமா, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவர். கரங்களை உயர்த்தி, எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய், நல்லவராய் இருப்பவரே. சொல்லுங்களே, எனக்கு செய்த நன்மைகள் ஒன்றல்ல, எனக்கு செய்த நன்மைகள் இரண்டல்ல. உங்க உள்ளம் உணரணும், எத்தனை நன்மை செஞ்சீங்க ஆண்டவரே, எத்தனை நன்மை செஞ்சீங்க. நான் மறக்கப்படல உங்களால, என்ன நீங்க மறக்கல ஆண்டவரே, என்ன நீங்க மறக்கல. அதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நமக்கு எப்படி நன்றி சொல்வேன் ஆண்டவரே. ரட்சிப்பின் பாத்திரம் இதுவரைக்கும் நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் ஆண்டவரே சாப்பிடுவதற்கு ஒரு நல்ல பிஸ்னஸை கொடுத்தீங்க, சம்பாதிக்க ஒரு பிஸ்னஸை கொடுத்தீங்க. சொல்லுங்க, என்ன மறக்கவே இல்லைப்பா, நீங்க என்ன நீங்க மறக்கல. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிற்கலாம், இல்ல நின்று கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். நம்ம 3 விதமா நம்ம விசுவாச அறிக்கை சொல்ல போகிறோம். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, நாவினாலே அறிக்கை செய்ய வேண்டும். நம்ம வாழ்க்கையில நம்ம நிறையா பொதுவாக உலகத்தில் சொல்லுவாங்க, பாசிட்டிவாக பேசுங்க, நெகட்டிவாக நினைக்காதீங்க, பாசிட்டிவே நினைங்க, அந்த பாசிட்டிவ் வைப் வந்து நீங்கள் எப்பயுமே வச்சுக்கோங்க அப்படின்னு தேவனை அறியாத ஜனங்க கூட நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாமே நன்மையாக தாங்க நடக்கும். தீமை நம்ம வாழ்க்கையில் தீமை நடக்கணும்னு ஒரு நாள் நம்ம தகப்பன் விரும்புகிறவரே அல்ல. அப்படியே தீமை வந்தாலும் அதை நன்மையாய் மாற்றுகிறவர். அதுதான் உண்மை, அந்த வசனம் தான் உண்மை இல்லைங்களா? தீமை வரணும்னு நினைத்தா கூட சத்துரு தீமைகளை அனுமதிப்பான். நமக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கிறவங்க கூட சில நேரத்தில் விரோதிகளாக மாறிடுவாங்க. நமக்கு வர நிறைய லாபத்தை பார்த்து இவனோட நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுக்கக்கூடாது, எப்படியாவது நம்ம தனியாக இவனுடைய பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போயிடணும்னு நினைப்பாங்க. அப்போ நம்மள்ட்ட நன்மையாக வரவங்களாம் தீமையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு நாள் கூட நம்மளை உண்டாக்கின தகப்பன், உங்கள் கையில் அந்த வியாபாரத்தை கொடுத்த ஆண்டவர், ஒரு நாளும் தீமை வந்தாலும் கூட அந்த தீமை நம்ம எல்லைகளுக்குள்ளே வராமல் போன நாட்கள் எத்தனையோ உண்டு. அப்போ ஆண்டவருக்கு முதலாவது நம்ம சொல்ல போகிறோம், ஒரு நல்ல ஒரு விசுவாச அறிக்கை பண்ண போகிறோம். இந்த ஜெபத்துக்கு நான் வரும் பொழுது, இப்போ ஜனங்களை வருகிற ஜனங்களுக்கு விசுவாச அறிக்கை பிரமாணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வரும் பொழுதே யோசித்து கொண்டு வந்தேன். ஆனால் வந்து உட்கார்ந்தோன்னே போதகரும் சொன்னார், விசுவாச அறிக்கை செய்வோம் என்று சொல்லி. ஆண்டவருக்கு மகிமை. இன்னைக்கு யாபேஸ் ஜெபித்தது போல நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து 3 காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது, நம்மளுடைய விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். யாபேஸ் அப்படிதான் சொன்னான், தேவரீர் என்னை அப்போ முதல்ல என்ன ஆசீர்வதிக்கணுங்கிற விருப்பம் ஆண்டவருக்கு இருக்கு, ஊழியக்காரவங்களாக எங்களுக்கு இருக்கு. ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, அன்பு மகனே மகளே உனக்கு இருக்கா? எல்லாரும் நல்லா இருப்பாங்க, இந்த பிஸ்னஸ் வந்து டல்லு, இப்போ சீசன் டல்லு, அதை நினைக்காதீங்க. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் கர்த்தர். முதல்ல அந்த விருப்பத்தை நமக்குள்ள வச்சுக்கணும். என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு பரலோகத்தை நான் பலவந்தம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய எல்லைகள் இயேசுவின் நாமத்தினாலே விரிவடைவதாக,
விஸ்தாரப்படுவதாக, எனக்கு இடம் உண்டாக்க பண்ணுவீராக. இந்த பட்டணத்திலே என் கையில கொடுத்த வியாபாரத்தை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, அதை மனதார நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஐயா. ஆண்டவரே, அதற்கு பாத்திரவான என்னை நீங்க நிறுத்தியிருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. என் எல்லைகள் இந்த வருடம் விரிவாவதாக, பெரிதாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து அந்த எல்லை விரிவாகும் பொழுது நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம குடும்பமே சத்துருவா எழும்பும், நம்ம பார்ட்னர்ஸே சத்துருவா எழும்புவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆர்டர் பேசுகிறாங்க. பேசிட்டு போனோடனே நீங்கள் நினைப்பீங்க, ரைட்டுப்பா இன்னைக்கு இந்த இடம் விற்றுரும், இந்த மாதத்துக்குள்ளே இந்த இடம் விற்றுரும், இந்த கான்ட்ராக்ட் வந்து பேசிட்டு போயிருக்காங்க, நமக்கு நாளைக்கு வந்து ஸ்தோத்திரம் அமௌண்ட் கொடுத்துருவேன், இன்ஷியல் அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி பேசிட்டுலாம் போயிருப்பாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நைட்லாம், ரைட்டு நாளைக்கு வந்துடும், இந்த மாதத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிரும்னு நினைப்பீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் நமக்கு வர வேண்டிய அந்த நன்மை இன்னொரு மனுஷனுக்கு போயிடும். அப்போ அந்த எல்லைக்குள்ளே தீங்கு வருது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த நாள் முதற்கொண்டு என்னை தேடி யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ண வராங்களோ, யாரெல்லாம் ஆர்டர்ஸ் கொடுக்க வராங்களோ, ஸ்தோத்திரம், இனிமேட்டு அந்த மனிதர்கள் வேற எங்கேயும் போகக்கூடாது. ஏன் எல்லைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ஆண்டவரே அது உமக்கு நீங்கள் அனுமதி இல்லாமல் என்னை கொண்டு வர மாட்டீங்க. சொல்லுங்க, நீங்கள் தான் வாஞ்சித்து கேட்கணும். எஸ் அப்பா, இனிமேட்டு எனக்கு வருகிற நன்மைகள், எனக்கு வர ஆர்டர்ஸ், எனக்கு வருகிற காரியங்கள் இன்னொரு மனிதனுக்கு போகக்கூடாது, இன்னொரு மனுஷனுக்கு அந்த ஆர்டர்ஸ் போகக்கூடாது. ஆண்டவர் என் கையை விட்டு அது போகக்கூடாது. ஏன்னா அந்த ஆர்டர்ஸ் வரும், அந்த காரியம் நடக்கிறப்ப நீங்கள் நிறைய நினச்சிருப்பீங்க, இந்த காரியம் வந்தால், இந்த பணம் வந்தால், இதெல்லாம் இந்த ஆண்டு செய்யணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் காத்திருக்கிற காலங்கள் வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. இங்கே இருக்கிற காலமும் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. தெய்வ பிள்ளையே, நல்லா கரத்தை உயர்த்தி அசைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என் எல்லைகளுக்குள்ள துஷ்டன் கடந்து வரக்கூடாது, என் எல்லைக்குள்ள எரிச்சல் பட்டவன் கடந்து வரக்கூடாது, என் எல்லைக்குள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நான் வாழவே கூடாதுன்னு நினைக்கிற மனிதர்கள் கடந்து வரக்கூடாது. ஆண்டவரே, என் எல்லையை எந்த மனிதனெல்லாம் மிதிக்கிறானோ, நான் பிஸ்னஸ் பண்ணுற கடையை எந்த மனுஷனெல்லாம் வந்து மிதிக்கிறானோ, ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள வருகிற எல்லா ராங் தாட்ஸையும், எல்லா நெகட்டிவ் தாட்ஸையும் கர்த்தர் எடுத்து போடுங்க. எனக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் ஆண்டவர் எனக்கு வந்து சேரட்டும், எனக்கு வர வேண்டிய நன்மை அந்த மனிதர்களிடம் எனக்கு கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தீங்கு என் எல்லைகளுக்குள்ள வரக்கூடாது. ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை செய்றியா தேவ பிள்ளையே? அடுத்ததாக சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே எனக்கு வர வேண்டிய நன்மை அது சத்துருக்கிட்ட இருந்தாலும் கூட எனக்கு நீங்க ஞாபகப்படுத்தணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம். இது முதல் விருப்பம், நமக்கான விருப்பம். ரெண்டாவது விருப்பம் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பட்டணத்துல இந்த பிசினஸ் என் கையில கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அந்த நோக்கம் இந்த ஆண்டு நிறைவேறட்டும். நான் இப்படி இருக்கக்கூடாது. நான் சொல்ல நீங்க திருப்பி சொல்லணும், அதான் விசுவாச அறிக்கை. நான் இப்படி இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆண்டு யாக்கோப்பு பூ பூத்து காய் தந்து பூமி தன் பல நாள நிரப்புகிற காலங்களுக்குள்ளே இந்த பட்டணத்துல என்னுடைய வியாபாரம் ஆண்டவரே, இந்த ஆண்டவர் ஈரோடு மாவட்டத்தில் வேரூன்றி நிற்பதாக, பல பிரான்ச்சஸ் என் நிமித்தமாய் திறக்கப்படுவதாக, பல கடைகளை ஆங்காங்கே நான் ஆண்டவரை நிறுவத்தக்க கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுப்பீராக. என் நன்மை சத்துருக்கிட்டே இருந்தாலும் அது எனக்கு வேணும், அது எனக்கு கடந்து வரட்டும். என்னை தாண்டி அந்த நன்மை இன்னொரு மனிதனுக்கோ இன்னொரு பிசினஸ் பண்ற ஜனத்துக்கோ அது போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் இந்த வருஷம் தொடங்குறப்பயே நீங்கள் சில காரியத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, எழுதி வைத்திருப்பீங்க, ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, முதல் விருப்பம் உங்கள் விருப்பம், ரெண்டாவது உங்களை கொண்டு தேவன் வைத்திருக்கிற விருப்பம், மூணாவது இது ரெண்டுமே இல்லை, உங்களுக்குன்னு சில பிளான்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. இந்த வருஷம் பிஸ்னஸில் கொஞ்சம் லாபம் வந்தால் இதெல்லாம் வாங்கணும், வியாபாரத்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வைக்கணும். இப்போ இதெல்லாம் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் பெருசு. விசுவாச அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே ஒரு சின்ன வியாபாரம் என் கையில் கொடுத்துருக்கிறீங்க, அந்த வியாபாரத்தில் வருகிற வருமானம் தான் 30 நாளும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சாப்பிடணும். அப்போ அந்த சின்ன வருமானத்தை ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே 5 அப்போ 2 மீன் தான், அது உங்கள் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே ஆண்டவரே ஆசீர்வாதம் வந்தது. கரத்தை நீட்டி சொல்லுங்க, எஸ்ஸப்பா இந்த பிஸ்னஸ் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், என் திட்டம் ஒன்றும் இல்லை,
இதெல்லாம் என் திட்டங்கள் இருக்கு. ஆனா என் திட்டங்களை காட்டிலும், என் நினைவுகளை காட்டிலும், என் விருப்பத்தை காட்டிலும், என் ஆசையை காட்டிலும் ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதானவைகள் ஆண்டவரே, பெரிதானவைகள் ஆண்டவரே. தேவன் வைத்திருக்கிற அத்தனை திட்டங்களையும் எனக்கும், என் பிள்ளைகளுக்கும், என் குடும்பத்துக்கும் ஆண்டவரே, என்னுடைய வியாபாரம் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா அமையட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடைசியாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே 4 மாசம் முடிய போதில்ல, சொல்ற அளவுக்கு நம்ம பிஸ்னஸ்ல ஒரு நன்மையும் வரல. ஆனா இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டு போய் பாருங்க, ஆண்டவரே என்ன நீங்க ஆசீர்வதிங்க. ஒரு சில குடும்பங்களுக்காகவது நான் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா இருக்கணும் ஆண்டவரே. என்னை ஒரு முதலாளியா நீங்க மாற்றி இருக்கிறீங்க. ஆனா அதற்கு ஏற்ற எந்த நன்மையுமே நான் பார்க்கல ஏசப்பா. கையை உயர்த்தி காமிங்க. என் கை வெறுமையா இருக்கு ஆண்டவரே. நன்மையை சுதந்திரிக்க வேண்டிய என் கை ஒன்றுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஓடுறீங்க, ஓடுறோம், உழைக்கிறோம், டே அண்ட் நைட் நீங்க பாக்குறீங்க, வெயில்ல கால் கடுக்க நிக்கிறீங்க. ஆனா வருகிற வருமானம் தக்கனவா இருக்கு, அதிகமா இல்லை. ஆனா ஆண்டோட்ட பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா வலது கை தன் தொழிலை மறக்க கூடாது. தேவ பிள்ளையே நல்லா கையை உயர்த்தி காமிங்க. ஆண்டவரே என் கை ஓட்டையா இருக்கு ஆண்டவரே, என் கை வெறுமையா இருக்கு ஆண்டவரே. எதையும் என்னால மீதியம் எடுக்க முடியல, எதையும் என்னால பிடித்து வைக்க முடியல. தேவரீர் என் கையை ஆசீர்வதிங்க, என் கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. அநேகருக்கு இந்த கை ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவரே என் சபைக்கு நான் ஆசீர்வாதமானவனாய், ஆண்டவரே என்னோட குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமானவனாய், என் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதமானவனாய், அநேக குடும்பங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனிதனாய் என்னை இந்த பட்டணத்துல நிறுத்துவீராக. நான் ஓடுகிற ஓட்டம் வெறுமையாய் போயிடக்கூடாது ஆண்டவரே. நான் எடுக்கிற பிரயாசங்கள் வெறுமையாய் போயிடக்கூடாது ஆண்டவரே. இந்த பட்டணத்துல இன்னும் ஞானமாய் பிசினஸ் பண்ண எனக்கு எல்லா கிருபைகளையும் கொடுப்பீராக. ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஆண்டவர்கிட்ட சொல்ல போற, ஆண்டவரே இந்த பிஸ்னஸ்ல உயர்வு வரும் பொழுது என்ன வரும் தெரியுமா? ஐஸ்வர்யம், கனம், மேன்மை, ஞானம், இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே சாலமோன்ட்ட ஆண்டவர் கேட்கும் பொழுது அவன் கேளாத ஐஸ்வர்யம், சொல்லுங்க, அவன் கேளாத ஐஸ்வர்யம், கனம், மேன்மை எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாராம். கேளுங்க, ஆண்டவரே இந்த பட்டணத்துல என்னை ஐஸ்வர்யவானா நிறுத்துங்க ஆண்டவரே, என்னை கனவானா நிறுத்துங்க ஆண்டவரே, என்னை மேன்மை உள்ளவனா நிறுத்துங்க ஆண்டவரே, என்னை ஞானம் உள்ளவனா மாத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நல்ல அட்ராக்டிவா பிசினஸ்க்கு பெயர் வைக்கிறதல்ல. ஸ்தோத்திரம். ஜாதகம் பார்த்து நல்ல வாஸ்து சாஸ்திரம் பார்த்து கடையை வைக்கிற காரியம் இல்லை. நீங்க எந்த இடத்துல நீங்க உங்க வியாபாரத்தை தொடங்கினாலும் ஆண்டவர் சொல்றா, நான் அங்கே வருவேன் தேவ பிள்ளையே. வாஸ்து பார்த்தெல்லாம் கடையை நம்ம வைக்கல. ஆண்டவர் சொல்றாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க. அது எந்த இடமா இருந்தாலும் ஆண்டவருக்கு இடம் ஒரு பிரச்சனை அல்ல, இருதயம் தான் காரணம். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த பட்டணத்துல என்னை மேன்மையுள்ளவனா மாற்றுங்க. கடைசியா உங்க குடும்பத்துல உங்க தலையை கர்த்தர் உயர்த்தணும். ஜெபமணி முடிச்சிடுவோம். சத்துருக்களுக்கு மத்தியில கனத்தையும் சகோதரருக்கு மத்தியில ஜெயத்தையும் கர்த்தர் இந்த வியாபாரத்துல கொடுக்கணும். இவன் என்ன வியாபாரம் பண்றான்னு கேட்டவங்களுக்கு மத்தியில இவன் என்ன வியாபாரம் பண்றான் தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய தலையை உயர்த்துறது நம்ம மூளை அல்ல. சொல்லுங்க, மூளை செய்யாததும் முழங்கால் சாதிக்கும் தேவ பிள்ளையே. நீங்க முழங்கால நின்று 2 கையை உயர்த்தி கேட்குறீங்கல்ல, அந்த ஆண்டவர் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார். உங்க கண்ணீரை பார்க்கிறார். ஒரு சிலர் கண்ணீரோட ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே நான் நிறைய ஓடுறேன், ஆனா அந்த மாசம் முடியும் பொழுது என் கையில ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு நீ அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற அந்த அழுகையை கர்த்தர் பார்க்கிறார் தேவ பிள்ளையே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், வெறுமையா வந்த இந்த ஈரோட்டுக்கு ஆனா பரிவாரங்களுக்கு தகப்பனாய் மாற்றக்கூடியவர் இன்னைக்கு இரவு நம்ம மத்தியில வந்திருக்கிறார் தேவ பிள்ளையே. ஈரோட்டுக்கு வந்தேன், எல்லாத்தையும் இழந்தேன்னு சொல்லாதபடிக்கு நான் இழந்த எல்லாத்தையும் 100 மடங்கு கர்த்தர் இந்த பட்டணத்துல எனக்கு கொடுத்தார்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய தேவன் தரித்திரத்தின் தேவன் அல்ல, அவர் ஐஸ்வர்யத்தின் சம்பந்தர்.
அந்த ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இன்னைக்கு உங்களை ஐஸ்வர்யவானா மாற்றும்படியா பேசி கொண்டிருக்கிறாரு. சொல்லுங்க, கரங்களை ரெண்டையும் அசைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஐஸ்வர்யவானாக்குங்க. கேட்கணும், கேளுங்க வாய் திறந்து. என்னை கனமுள்ளவனா மாத்துங்க. என் குடும்பத்துல அற்பமா என்ன பார்க்கறாங்க, ஏளனமா என்ன பார்க்கறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, நான் இந்த இடத்துல இந்த வியாபாரம் பண்றது அவங்களுக்கு ரொம்ப இழிவா இருக்கு ஆண்டவரே, அவங்களுக்கு ரொம்ப லட்சையா இருக்கு. ஆனா இயேசுவின் நாமத்தினாலே என்னை கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும் பொழுது, தீங்கு என் எல்லைக்குள்ள கடந்து வராத பொழுது, என்னை தேடி நான் கேளாத ஐஸ்வர்யமோ கனமோ மேன்மையும் நன்மையும் சம்பத்தும் இந்த பட்டணத்துல என் கைகளில கொடுத்து நான் செய்கிற அந்த என்னுடைய கடையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதுக்காய், அநேகரை கர்த்தர் சாட்சியா இருக்க போறதுக்காய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வியாபாரிகள் கூட்டத்திற்காக வந்திருக்கிற சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே செழிப்பை உண்டாக்குகிற நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம லைஃப்பில் நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம் நிறைய நேரங்களில் அதை மறந்துடுறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு பரவலாக எல்லாருமே நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாருமே ஆண்டவரை நம்ம எப்படி வச்சுருக்கோம்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு டாக்டரை தான் பார்க்குறோம். பலவீனத்தில் நம்ம பலன் கொடுப்பார், வல்லமை கொடுப்பார், அப்படி ஒரு ஆவிக்குரிய விஷயங்கள் மாத்திரம்தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டுருக்குறோம். ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மை ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யனாக மாற்றக்கூடிய தேவன் அப்படின்றத நம்ம மறந்துடுறோம், நினைக்கிறது இல்லை, மறந்துடுறோம். ஸோ அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம எவ்வளோ படிச்சிருக்கலாம், பிஸ்னஸில் நம்ம படிச்சிருக்கலாம், இல்லை படிக்காமல் இருக்கலாம், இல்லை அனுபவங்கள் எவ்வளோ தெரிஞ்சிருக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வாழ்க்கையில் படிப்பு சார்ந்த கல்வி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்த உலகத்தில் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கனாக்கா படிச்சிருப்போம் இல்லைங்களா, தியரியாக படிச்சிருப்போம் இல்லைங்களா. அந்த படிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உலகத்தில் ஒரு 15% தான் நமக்கு உதவும். பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், நம்ம செய்யக்கூடிய வேலையிலே ஆகட்டும். பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, இங்கே வேலை செய்கிறவங்களும் இருக்கிறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம செய்யக்கூடிய வேலையில் கூட நம்ம இதுதான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம இருப்போம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 15% தான் இந்த உலகத்தில் நமக்கு உதவி செய்யும். எதுனா நம்ம படித்த கல்விகள் ஒரு 15% தான் நமக்கு உதவும். மீதி இருக்க 85% எது உதவுன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற நம்ம அனுபவங்கள் தான் நமக்கு உதவும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா 20 வயசில் ஒரு அனுபவம், 25 வயசில் ஒரு அனுபவம், 30 வயசில் ஒரு அனுபவம், ஒரு 50 வயசில் ஒரு அனுபவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அனுபவங்கள் தான் நமக்கு இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலைக்காகட்டும், நம்ம பிஸ்னஸ்க்காகட்டும் உதவி செய்யும். ஏன் நம்மளால் நிறைய விஷயங்களை நம்ம தோற்று போயிடுறோம், ஜெயிக்க முடியறதில்ல அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, நம்ம செய்யக்கூடிய வேலையவே நம்மளால் நேசிக்க முடியல. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, முதல்ல நேசிக்க பழகணும். 10 ரூபாய்க்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, 1000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, 100 ரூபாய் பிஸ்னஸ், எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணாலுமே பிஸ்னஸ் எடுக்கிறப்போ முதல்ல அதை நேசிக்க பழகுங்க. முதல்ல நமக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவான எண்ணங்கள், ஒரு தோல்வியான எண்ணங்கள், நடக்குமா நடக்காதா, வருமா வராதா, இது எல்லாருமே செய்கிறாங்களே, எப்படி ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறப்போ இது எல்லாருமே செய்கிறாங்களே, நான் செஞ்சால் எப்படி ஆகும் அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. தரிசனமும் திட்டமும் தெளிவாக இருந்தது அப்படின்னா, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் அப்படின்னாக்கா, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. நீங்கள் நம்ம அந்த தரிசனத்தில் திட்டத்திலையும் தெளிவாக இருக்கணும். பல விஷயம் நம்ம தாண்டி, நான் அதை பண்ணி பார்த்துட்டேனே, ஏற்கனவே இதை செஞ்சு பார்த்துட்டேனே, ஏற்கனவே அவங்க செஞ்சு பார்த்துட்டாங்களே. ஒரு நகைக்கடைக்கு பக்கத்தில் ஒரு நகைக்கடை தான் வரும், ஒரு கோழிக்கடை பக்கத்தில் ஒரு கோழிக்கடை, சிக்கன் கடை தான் வரும். அதுக்காக நம்ம பயப்படக்கூடாது. கஸ்டமரை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோம், கஸ்டமர்கிட்ட நம்ம எப்படி பழகிறோம், எப்படி நம்ம செய்யக்கூடிய வேலையில் எதை பெஸ்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்றது தான் நம்ம முழுமையாக நம்புறதா இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக நினைக்கணும். நமக்கு இன்றைக்கு பல கஷ்டங்கள் இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், வறுமை இருக்கும், தரித்திரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். எந்த ஒரு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மனுஷனை நீங்கள்
அவன் வேண்டான்னு நீங்கள் வெறுத்தீங்க அப்படின்னாக்கா அவன் பக்கத்தில் வருவானா? ஒரு மனுஷனை நீங்கள் வேண்டாம், அவன் அவன் எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த நபர் எனக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா அவன் நம்ம பக்கத்தில் வருவானா? வரமாட்டான். அது மாதிரி தான் நம்ம வந்து வறுமையை வெறுக்க தோணணும், தரித்திரத்தை வெறுக்கணும். எனக்கு எதுக்கு தரித்திரம்? நீ யார்? உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம ஒருத்தர் சண்டை போட்டான்னு சொல்லுவோம், உனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீ யார்? நீ போ, வெளியே போ அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அது மாதிரி நமக்கு இருக்கிற தரித்திரத்தை பார்த்து நம்ம பேசணும், ஆவியில் பேசணும். உனக்கும் எனக்கு என்னையா சம்மந்தம் இருக்குது? நான் செழிப்பின் தேவனுக்கு, நான் அவரால் செழிப்பின் தேவனும் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். நீ யார் என் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க? ஏசு நான் வந்தாலே போ, வெளியே போ. வறுமையை விரட்டணும். நம்ம என்ன பண்ணோன்னா இதை பிடிச்சிட்டே இருப்போம். இது கிடைக்குதா கிடைக்குதா இதை விட்டால் தானே அது கிடைக்கும், இதை விட்டால் தானே அது கிடைக்கும். வறுமையை வெறுக்கணும், அதை விரட்டணும். வளமையான வாழ்வு தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு இந்த உலகத்தில். அந்த வளமையை இந்த செழிப்பை விரும்பணும், நம்ம நேசிக்க பழகணும். நம்ம இப்படி இன்றைக்கி இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி வேணும் நம்ம யோசிக்கலாம். ஒரு ஆள் ஒரு நபர் ஒரு சூசைட் பாயிண்ட், இது சூசைட் பாயிண்ட்னு சொல்லக்கூடாது. அதை அந்த இடத்துல மலை உச்சியில் போய் நின்றுட்டு, இதோட முடிஞ்சுது, என் லைஃப் முடிஞ்சுது, நான் சாக போகிறேன், எப்படி நான் சாக போகிறேன், முடிஞ்சுது, என் லைஃப் முடிஞ்சுது அப்படின்னு போய் அப்படியே நின்று கண்ணை மூடிட்டு அப்படியே பார்க்குறான். குதிக்க போகிறான், அவ்வளோதான் 2 செகண்ட். குதிக்கிறதுக்கு அந்த 2 செகண்ட், 1 செகண்டுக்கு முன்னால் ஒரு சத்தம் கேட்குது பக்கத்தில், சே என்ன அழகான ஒரு காட்சி அப்படின்றான். யார் பக்கத்தில் பார்த்தா இவனுக்கு 10 அடியில் நின்று ஒரு ஆள் பார்த்து அந்த காட்சி முனையை நின்றுட்டு, சே கடவுள் எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறார், எவ்வளோ அருமையாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சத்தம் போட்டுருக்கான். இவன் யோசிக்கிறான், இவன் வாழ்க்கையை முடிக்க வந்திருக்கிறான். யார்? இவன் வாழ்க்கையை முடிக்க வந்தவன்ட்டு அந்த சத்தம் கேட்குது, இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இவனுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் மாறுது, இவ்வளோ அழகான ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியலையே, நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறோமே அப்படின்ட்டு அந்த இடத்துல அவனோட எண்ணங்கள் மாறி வெளியே வந்ததாக நிறைய சரித்திரங்கள் ஒரு சில நபர் குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய அறிஞர்கள் மண்ணுக்கு ஒப்பிடுகிறார்கள். மண்ணில் பார்த்திங்கனாக்கா நீங்கள் எதை போட்டாலும் முளைக்கும் இல்லையா? எந்த விதையை போட்டாலும், கரும்பை போட்டாலும் சரி, சொல்லுவாங்க இந்த டைம் என்ன போட்டுறீங்க சார்? இந்த டைம் வாழை போட்டிருக்கிறேங்க, அது முடிஞ்சதா, அறுவை முடிஞ்சா, அடுத்து என்ன போடுறீங்க சார்? இந்த மாதிரி கிழங்கு போட்டிருக்கிறேன், மஞ்சள் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனமும் அப்படி தான். நம்ம மனசை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், செழிப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும், வாழ்ந்துருக்கணும், அனைவருக்கு உதவியாக இருக்கணும், நீங்கள் நினச்சி பாருங்கள், நல்லா இருப்பீங்க. நம்மெல்லாம் எங்கடா போய் நம்ம என்னத்தை வாழ்க்கை, என்ன வாழ்க்கை, என்னத்தை செஞ்சு அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தால் வாழ்க்கை முழுசும் புலம்புறவங்களே தான் இருப்போம். நம்ம மனதை தான் அந்த மண்ணிற்கு ஒப்பிடுகிற போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நெகட்டிவான எண்ணங்கள். ஒரு டம்ளரில் பார்த்திங்கனாக்கா, ஒரு கண்ணை டம்ளர் எடுத்திங்கனாக்கா, ஒரு அரை டம்ளரில் ஒரு அழுக்கு தண்ணி இருக்குன்னு வச்சுங்களேன். அது நீங்கள் கொட்ட முடியாது, கொட்டலை, கீழே எடுத்து ஊற்றலை, அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதை வெளியே போகணும்னு நீங்கள் என்ன பண்ணணும்? வெளியே போகணுன்னு என்ன பண்ணணும்? எடுத்து கொட்ட முடியல, அப்படியே வச்சுருக்கிறீங்க. அது வெளியே போகணுன்னு என்ன பண்ணணும்? நல்ல தண்ணியை நிறைய நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு பைப்பில் ஃபோர்ஸாக தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே போயிடுமா? அந்த அழுக்கு தண்ணி வெளியே போயிடுமா? நல்ல தண்ணி உள்ளே ஃபுல்லாகிடுதா? அது மாதிரி தான் நம்ம உள்ளத்தில், நம்ம எண்ணங்களில் எப்போவுமே அந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படியே தங்கிட்டே இருக்கும். இப்போ என்னோடய ஆஃபீஸ் பார்த்திங்கனாக்கா, நான் 2 நாள் 3 நாள் நான் போகல அப்படின்னா கூட எந்த வேலையும் நம்ம செய்யலை. ஆனால் நம்ம போய் ஒரு கூட்டி விடணும், குப்பை நிறைஞ்சிருக்கும். நம்ம எந்த இதுவும் யோசிக்கல, எதுவுமே பண்ணலைன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிறைய காரியங்கள் நமக்குள்ளே குப்பை மாதிரி தங்கிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை, ஒரு பிஸ்னஸை எடுத்தீங்க அப்படின்னாக்கா, ஆலோசனை கேட்கலாம், ஆனால் ஆலோசனை கேட்கக்கூடாது. திட்டங்கள் தெளிவாக இருந்ததுனாக்கா நீங்கள் யார்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்கவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நல்லவர்கள் இருக்கிற உலகம் இது. எப்படி? ரொம்ப சொந்தமாகட்டும், பந்தமாகட்டும், பாசமாக சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட் தான் சொல்லலான்னு வந்தேன். நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னு வைங்களேன், அவன் பார்க்குவான், யார்? நம்ம சொந்தக்காரங்க. ஐயோ பெரிய ஆளாட்ட என்ன பண்ணுறது தம்பி, இதெல்லாம் இது மாதிரி தான் ஒருத்தன் பண்ணால் 10 லட்ச ரூபா லாஸு, நீ எல்லாம் எடுத்துகிட்டு போகாத, கொடுப்பா அப்படின்னு. அவன் நல்லா ஏற்றிட்டு போயிருப்பான் புஷ்ஷுன்னு. இவர் சொன்ன விஷயத்துலையே அப்படியே அவுட் ஆகிடுவார் இவர். அதனால் திட்டங்கள் உங்கள் கையில் இருக்கணும், தரிசனம் உங்கள் கையில் இருக்கணும். அதை கொண்டு போய் அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து, இது ஒரு பொக்கிஷம், இதை கொண்டு போய் அறுத்துட்டு கொடுத்து நம்மளை நாமே கெடுத்துக்கூடாது, நம்ம வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா ஜார்ஜ் ஸ்டீவன்சன் ட்ரெயினை கண்டுபிடிச்சப்போ, புகைவண்டி கண்டுபிடிச்சப்போ நிறைய பேர் நெகட்டிவாக தான் பேசினாங்க.
அவர் யாருமே மக்கள் யாருமே ஏறவே இல்லை. அவர் கண்டுபிடிச்சி அந்த வண்டி ஓட்டுறப்போ அப்போ நெகட்டிவாக நிறைய எதிர்ப்புகள் தான் வந்தது. இந்த ட்ரெயின் ஓடிச்சுனாக்கா, ரோட்டில் ஓடிச்சுனாக்கா மாடு வந்து மிரண்டுரும், மாடு கண்ணு போடாது, ஆடு மாடு மிரண்டுரும், மக்களுக்கு வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதையும் மீறி அவர் வந்து அந்த ட்ரெயினை கண்டுபிடிச்சி ட்ராக்கில் ஓட்டினார். ஃபஸ்ட்டு ஓட்டும் போது ஆடு மாடுகளை தான் ஏற்றிட்டு போனாங்க, மனுஷங்களை யாருமே ஏற்றலை. ஆனால் இன்னைக்கு போய் நீ ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்று ட்ரெயினில் ஏறதுன்னு சொன்னால் யாராச்சும் கேட்பாங்களா? நம்மளை வந்து பைத்தியக்காரனாக தான் யோசிப்பாங்க. அதனால் ஒரு புதிய கண்டுபிடிப்பு, புதிய விஷயங்கள் நடக்கும்போது பலவிதமான நெகட்டிவான தாட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். எதிர்ப்புகள் வரும், தாட்ஸ் வரும், எல்லாமே வரும், நமக்கும் வரும். கூட இருக்க நம்ம ஒய்ஃப் கூட அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் எதுக்குங்க செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படிம்பாங்க. அப்படி யோசிக்கவே கூடாது. நீங்கள் தெளிவாக இருக்கணும். முதல்ல நெகட்டிவான எண்ணங்கள் வந்துட்டு நமக்குள்ளார போகணும். இப்போ வந்துட்டு ஒரு கார்ப்பரேஷன், ஒரு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. எப்படிங்க? ப்ரைஸெல்லாம் இருக்கீங்களா? ஆமே. ஒரு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. சார், இந்த மாதிரி சிட்டிக்கு நடுவில், ஈரோடு சிட்டி சென்டரில் வந்துட்டு நடுவில் வந்து ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி சார், அது கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய் தேரும். அந்த 5 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் தான் ஓனர்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம். எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம், கிடைக்கல. கடைசியில் நீங்கள் தான் அப்படின்ட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் அந்த வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் வந்து சைன் போட்டு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்கள்? போய் உடனே அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணுன்னு தோணுமா இல்லையா? 5 கோடி ரூபாய் இல்லையா? 5 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி நடுவில் இருக்குது, எங்கள் சிட்டிக்கு நடுவில், டவுனுக்கு நடுவில் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்றாங்க. நம்ம அடித்து பிடிச்சி என்ன பண்ணுவோம்? உடனே ஓடுவோம். ஓடி போய் பார்த்தா அந்த இடம் வந்து ஒரு பெரிய குப்பை தொட்டியாக இருக்குது. ப்ரைஸெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஒரு பெரிய குப்பை தொட்டியாக இருக்குது, ஆனால் வேல்யூரான லேண்டு. அந்த இடம் உண்மையாலுமே ஒரு 5 கோடி ரூபாய்க்கு அதுக்கு மேலே போகக்கூடிய ஒரு லேண்ட் இது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? புத்திசாலியாக இருந்து என்ன பண்ணுவோம்? டக்குன்னு ஒரு ஜேசிபி எடுத்து, வாடகைக்கு எடுத்து, மடன்னு எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த இடத்த சொந்தம் பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்தை நான் பார்க்கோமா இல்லையா? ஏன்னா அந்த அந்த ஒரு அந்த லேண்ட் வந்துட்டு அவ்வளோ ஒரு வேல்யூபிளான ஒரு லேண்டு. ஆனால் ஒரு சோம்பேறித்தனம் என்ன, அட போடா இது வேண்டாம், நம்ம லைஃபுக்கு இப்படி இதெல்லாம் முக்கியமாக தேவையா, இந்த குப்பை தொட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி வந்துடுவாங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, சோம்பேறி வந்து குளிர்துக்குன்ட்டு விடமாட்டான், அறுப்பில் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றுக்கும் கிடைக்காது. அது மாதிரி அது மாதிரி தான் நம்ம மனசும் வந்துட்டு ஒரு குப்பை தொட்டி மாதிரி தான் நம்ம வச்சுருக்கிறோம். வெறும் வேல்யூபிளான ஒரு விஷயத்தை வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவருக்கு அடுத்தது, ஆண்டவருக்கு அடுத்தது ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்களை வந்து கர்த்தர் வந்து மனுஷனுக்கு தான் கொடுத்துருக்காரு, எந்த மிருகத்துக்கெல்லாம் கொடுக்கல. அவருக்கு அப்புறம் கிரியேஷன் பண்ணது எல்லாமே, கண்டுபிடிச்சது எல்லாமே மனுஷன்தான். அந்த ஒரு விலை உயர்ந்த ஒரு விஷயத்தை நமக்குள்ளே வச்சுருக்கிற போது தான் நாமே மட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆமே. நாமளே தான் வந்து ஏன் நம்மளை வந்து தெரிந்தெடுத்தார் அப்படின்னாக்கா, சும்மா வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்காக ஆண்டவர் அப்படி வைக்கல. நாமும் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம் மூலமாக நிறைய பேர் ஆசீர்வாதமாக இருக்கணும். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தான் நம்ம ஆண்டவர் வச்சுருக்கிறார். ஆலைகளும் திராட்சை ரசம் புரண்டு ஓடணும். நமக்கு அளவாக ஒரு 100 ml 50 ml வச்சுக்கிறதுக்காக ஆண்டவர் வைக்கல. புரண்டு ஓடணும் என்ன ஆகும்? அது அநேகர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியதான ஒரு விஷயமாக தான் காணப்படும். ஆகவே பிரியமானவர்களே, நமக்குள்ளே இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிக்கிறேன். ஏரோப்ளைன்லலாம் பார்த்திங்கன்னா, ஹெலிகாப்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்கும் இல்லையா? பிளாக் பாக்ஸ் யாருக்குமே தெரியாது. அது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த எதுவுமே யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் வந்துட்டு அந்த இடத்துல அடங்கியிருக்கும். அதாவது விபத்து நடந்துச்சுன்னா இது எதனால் நடந்துச்சு, அந்த பிளாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா தெரிஞ்சிடும். அப்படித்தான் வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வந்துட்டு, எல்லா மனிதர்களும், எனக்குள்ளே ஆகட்டும், உங்களுக்குள்ளே ஆகட்டும், யாருனாலுக்குள்ளேயும் ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்கும். அந்த பிளாக் பாக்ஸ் எப்போ வெளியே வரும்னு கேட்டிங்கனாக்கா, நைட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கெல்லாம் எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் அப்படியே தூக்கம் வராமல் முடிச்சுட்ருப்போம். அப்போ முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்முடைய ஆசைகள்லாம் வெளியே வரும். இப்போ இதை செய்யணும், நம்ம குடும்பத்துக்கு என்னென்னு நினச்சோமே, நம்ம இப்படி இருக்குன்னு நினச்சோமே, ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்ருக்கிறோம், அடிமையாக வேலை செஞ்சுட்ருக்கிறோமே, இந்த ஆசைகள் எப்போ நிறைவேற போகுது யாருக்குமே தெரியாது. வீட்டில் இருக்கக்கூடியதான தன் மனைவிக்கு தெரியாது, தன் குழந்தைக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆசைகள் வந்துட்டு அது வெளியே வரும். சரி,
கவலைப்படாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்ற இன்றைக்கு வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு வியாபாரிகள் கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பதற்காகவே தரத்தில் வந்திருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம இதோட முடிஞ்சு போச்சு நம்ம நினச்சிடக்கூடாது வாழ்க்கை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நுனியில் இருக்கிறோம், லிவிங் எட்ஜில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இழப்பதற்கு ஒன்றுமில்லை நினைக்க வேண்டாம். ஜெயிப்பதற்கு இந்த உலகத்தையே ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு. கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம் மத்தியில் இப்படி ஒரு அருமையான விசுவாசியை தேவன் கொடுத்திருக்கிறார். அநேக இடங்களிலே போய் அநேகருக்கு ஆலோசனை கொடுக்குறார். இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரிஜினலாக அவர் எல்லாருக்கும் எடுக்கிற மாதிரி எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பைபிள் பேஸ்டாக பேசிட்டார். ஆனால் உலக பிரகாரமான ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இப்படி பைபிள் பேஸ்ட் பேச முடியாது இல்லையா? அவர் தொடர்ந்து அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அநேக பட்டணங்களில் போய் அநேகருக்கு அவர் போகிற அந்த கான்ஃபரன்ஸ் அவருக்கு ஃபீஸ் கொடுக்குறாங்க. ஒரு அந்த மாதிரி வரணுன்னா அவர் 500 ஒரு சின்ன பொறி தானே, உள்ள இருக்கிறத தட்டி விடுறது தான் இந்த ஜெபத்தினுடைய நோக்கமே. உங்களை அப்படியே உங்கள் பிஸ்னஸில் உட்கார வச்சா பலருடைய ஆலோசனைகளும் பலருடைய வார்த்தைகளும் நிச்சயமாக உங்களுடைய வியாபாரத்தில் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போவதுதான் இதனுடைய நோக்கமே. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எவ்வளோ வறட்சியாக இருந்தாலும் வேதம் சொல்லுது, நீ ஆசீர்வதிக்கல நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஸ்தோத்திரம். நிச்சயமாக அடுத்த ஒரு ஸ்டார்ட்டை ஆண்டவர் உங்களுக்குள்ளே கொடுப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வேகமாக வாசிப்போம். ஆண்டவர் நல்ல ஆலோசனைகளை வைத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து இந்த வேத வாக்கியத்தில் இருக்கிற காரியங்களை கற்றுக்கொள்வோம். How to do a successful business. இந்த செய்தியினுடைய ஒரு தலைப்பு, எப்படி வெற்றிகரமான தொழிலை செய்வது எப்படி. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. இந்த பகுதி எனக்கு ஒன்றும் பரிச்சயமான பகுதி அல்ல. ஆனால் வேதத்தில் எப்படி ஒரு மனுஷன் பிஸ்னஸ் செய்யணும் பாருங்க. பைபிளில் எல்லாத்துக்குமே அங்கே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தில் எந்த வேலை செஞ்சாலும் அவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்தாலும் அதுக்கு நீங்கள் ஆலோசனை தேர்ந்தீங்கன்னா பைபிள் அதுக்கு ஆலோசனை இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ வேதத்தில் வாசிக்கிறோம் 128ஆம் சங்கீதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் 1-2 வசனங்களை நீங்களும் நானும் வாசிக்கும் போது Psalms chapter 128, Psalms 128 verse 1 and 2. 1-2 128ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. நல்ல வசனத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். வசனத்தை ரிசீவ் பண்ணுங்க. உங்களுக்கு அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமோ நன்மையோ உண்டாயிருக்கும். அப்ப பாக்கியமான ஒரு வாழ்க்கையும் நன்மை மிகுந்த ஒரு வாழ்க்கையும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி பெற்றுக் கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. வேத வசனத்தை விசுவாசிக்கணும். முதல்ல பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். ஸ்தோத்திரம். அந்த பாக்கியமும் நன்மையும் ஒரு தேவ பிள்ளைக்கு எப்படி உண்டாகும்? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்போ உங்க கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும். பிரயாசம் இருந்தால் தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். பிரயாசம் இல்லாமல் ஒருவரை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. அப்ப பிரயாசம் இருந்தால் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கும் போது அந்த நன்மையும் அந்த ஆசீர்வாதத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்கள் புசிப்பீர்கள். அப்ப உங்களுக்கு உண்டாயிருக்கும். பைபிள் சொல்லுதுல்ல, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஸ்தோத்திரம். எப்ப? உன் கைகளின் பிரயாசத்தின் பலன். அப்போ ஒரு தேவ பிள்ளை உழைக்காம, ஒரு தேவ பிள்ளை சரியா அவங்க பிசினஸ் பண்ணாம சோம்பேறியா இருக்கிறவன தேவன் ஒரு நாளும் ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. ஏதோ ஒன்றை தேவனுக்குள்ள செய்யணும். அப்ப பிரயாசப்படாம தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. ஊழியத்தில் நாம் பிரயாசப்படலைன்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? சோம்பேறி ஊழியக்காரனை ஒரு நாள் கர்த்தர்
ஆசீர்வதிக்க மாட்டார். நான் சில காரியங்களை விரும்பணும், சில காரியங்களை திட்டமிடணும், தேவ ஆலோசனை பெற்று நடக்கணும். அப்ப அடுத்தடுத்து இந்த ஊழியத்தில் என்ன செய்யணும், எனக்கு கர்த்தர் நடத்துகிற காரியத்தை நான் செய்யணும். அப்பதான் கர்த்தர் என்னை இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். நான் சோம்பேறியா இருந்து எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் இருந்தா இந்த சபை வளராது. அப்ப என் பிரயாசத்தை தேவன் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப பிசினஸ் பண்ணுகிற, வியாபாரம் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளையே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வியாபாரம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் உங்க பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிற. நீங்க எந்த அளவு உங்க வியாபாரத்துல பிரயாசப்படுறீங்க, அதனுடைய நன்மை தான் நீங்க உங்க வாழ்க்கையில் அனுபவிப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப how to do a successful business, ஒரு தேவ பிள்ளை எப்படி அந்த பாக்கியமான நன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி வெற்றிகரமான அந்த பிசினஸை நம்ம செய்யணும், வியாபாரத்தை செய்ய முடியும். தேவனுக்கு மகிமை. வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 5 பெரிய பிசினஸ் மேன்கள் இருந்தாங்க. வேதத்தில் 5 பெரிய பணக்கார பிசினஸ். இந்த பணக்காரர்கள், இந்த 5 பணக்காரர்கள் எப்படி வந்தாங்கன்னா அவங்க செய்த பிசினஸ்னால தான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நீங்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், அப்படியா பாஸ்டர் பைபிள்ல அப்படி பிசினஸ் செஞ்சவங்க 5 பேர் பெரிய பணக்காரனா இருக்கானா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பைபிள்ல முதல்ல தி ரிச்சஸ்ட் மேன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆபிரகாம் ஆடு மாடு திரளான ஒட்டகங்களை உடைய ஒரு பெரிய சீமானா இருந்தான். எப்படி அவன் பெரிய எப்படி பணக்காரனா? He was a good seller. அவன் ஒரு நல்ல விற்பனையாளர். ஆடு மாடுகளை விற்றான். அது பைபிள்ல சொல்லல. அது பெருகும் போது அவனே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப அவனுக்கு செல்வம் உண்டாகாது. அவன் வியாபாரம் பண்ணி இருந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவன் அவனை ஆசீர்வதித்ததுனால அவனுக்கு மிகுந்த பொன்னும் பொருளும் செல்வம் உண்டாயிற்று. சீமானாய் மாறினான். நீங்க அடுத்த ஒரு மனிதனை பாருங்க, யோபுவை குறித்து. ஊத்ஸ் தேசத்திலே அவனை போல கிழக்கத்திய புத்திரரிலே பணக்கார ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. அவன் ஒரு பெரிய பணக்காரனா இருந்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். ஸ்தோத்திரம். நீங்க பைபிள்ல வாசிக்கும் போது லீதியாளை குறித்து வாசிக்கிறோம். அவள் அந்த நீளமான அந்த உடைகளை செய்து, ரத்தன கம்பளங்களை செய்து அவள் விற்று பெரிய பணக்காரியானால்னு பைபிள் சொல்லுது. அவள் ஒரு பெரிய ரத்தன கம்பளங்களை செய்கிறவளாய் இருந்தாள். தேவன் அவளை ஆசீர்வதித்தார். சகைவை பாருங்கள். சகை was a very very good business. He was a very good businessman. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த ஊர்ல அவன் பெரிய பணக்காரன். அவன் வரி வசூலிக்கிறவனாக இருந்தான். அதனால அவன் தவறான வரியில வரி வசூல் பண்ணதுனால ஒரு நாள் இயேசு வந்த போது அதையெல்லாம் திருப்பி கொடுக்கிறேன்னு அவன் சொன்னான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீங்க பழைய ஏற்பாட்டில் இன்னொரு மனுஷர் பார்க்கிறோம். போவாசை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். போவாஸ் மிகுந்த வயல்வெளி வைத்திருந்தான். ஒரு பெரிய பிசினஸ் மேன். அங்கே நெற்கதிர்களை சிந்தின போது ரூத் அவனுடைய வயல்வெளியில தான் எடுத்துக்கொண்டு போனான். அப்ப அந்த ஏழைகளுக்கு கொடுத்து அவன் கொடுக்கிற ஒரு பெரிய பணக்காரனா இருந்தான். அப்ப இந்த 5 பெரிய பணக்காரர்களையும் பைபிள் நமக்கு மாதிரியாக கோடிட்டு காண்பிக்கிறது. இப்ப அந்த 5 பேரை யார் ஆசீர்வதிச்சா? கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இவர்களை எப்படி தேவன் ஆசீர்வதித்தார்? அவருடைய பிரயாசங்களை பார்த்து ஆசீர்வதித்தார். And your Bible with me, Matthew chapter 6, 6ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்தை நீங்களும் நானும் வாசிக்க கேட்க போகிறோம். தேவனுக்கு மகிமை. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். வாசித்து முடிச்சிட்டு இத நம்ம கேட்க போறோம். வாசிக்கலாமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை ஒரு தேவ பிள்ளை தேடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. முதலாவது எதை தேடணும்னா தேவனுடைய ராஜ்யம். அப்ப தேவனுக்கான காரியம். ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யுமா? கூட. all these things shall be added unto you. அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தை இலவசமா தான் கொடுக்கிறார். நீங்க சம்பாதிக்கிறனால ஐஸ்வர்யம் வரும்னு பைபிள் சொல்லல. ஐஸ்வர்யம் யாரால வருமா? தேவன் ஒரு மனிதனுக்கு இலவசமா கூட. added to you. அது உங்ககிட்ட சேருன்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. சம்பாதிக்கிறதுனால் கொடுக்கப்படும் எழுதியிருக்கா? இல்லையே. தேவன் ஒரு மனிதனுக்கு தேவனை தேடும்போது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நல்ல கவனிங்க. நான் ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்று விரும்புறதுக்கு முன்னமே
தேவன் என்ன ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்று விரும்பினார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ரொம்ப செழிப்பு அப்படி நான் விரும்பாவிட்டாலும் நான் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும் இல்லையா? உலக பிரகாரமா நான் ஒரு பிள்ளையை பெற்று எடுத்திருக்கேன், அந்த பிள்ளை தரித்திரமா வாழ்வதை நான் விரும்புவேனா? இல்லையே. என் பிள்ளை 3 இருந்தாலும் 4 இருந்தாலும் 10 இருந்தாலும் என் 10 பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்கணும் தான் நான் விரும்புவேன். அப்போ ஒரு உலக தகப்பனாகிய நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறேன். அப்ப பரலோகத்திற்கு தேவன் உங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வாதமா இருக்கணும் தானே விரும்புவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவன் உங்கள் வியாபாரத்தில் உங்களை காட்டிலும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதான் முதல் பாயிண்ட். உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்ப கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், இதெல்லாம் முடிவு பண்றது யாரு? நீங்கள் அல்ல, கர்த்தர். எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எந்த வழியா கொடுக்கணும், எப்படியெல்லாம் உங்களை அனுபவம். என்ன பைபிள் சொல்லுதுல்ல, இந்த உலகத்துல தேவன் பொருட்களை கொடுப்பாராம், அதை அனுபவிப்பதற்கு பலனையும் கொடுக்கிறவர் அவர் தான். பைபிள் சொல்லுதுல்ல, சிலருக்கு எல்லாமே இருக்கும், பலன் இருக்காது. சக்கரை ஃபேக்டரி ஓனரா இருப்பார், சக்கரை சாப்பிட முடியாது இல்ல. தோத்திரம். அது தேவன் அவனுக்கு கொடுக்க முடியாது, கொடுத்த பங்குல அவன் அனுபவிக்க முடியாத ஒரு காரியம். அதுதான் ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. அப்ப கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலையும் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். நீங்க சம்பாதிக்கிறத நீங்களும் உங்க பிள்ளைகளும் சாப்பிடுவதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். சாப்பிடணும் இல்லையா? நம்ம கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாக்கியமும் நன்மையும் எப்படி உண்டாகும்? இட் வில் ஆட் டு யூ. அது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப உங்களை காட்டிலும் உங்கள் வியாபாரத்தில் முதல்ல நீங்க உணரணும் ஒரு காரியத்தை, என்னை காட்டிலும் என் வியாபாரத்தில் தேவன் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உங்க வியாபாரத்தில் உங்க தேவன் உங்களுக்கு அக்கறையா இருக்கிறார். இந்த வியாபாரத்தை கொடுத்தவர், நீங்க பிறக்கும்போது இந்த வியாபாரத்தை செய்வீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. யூ ஆர் நாட் சோசிங் யுவர் பிஸ்னஸ். நீங்கள் உங்க பிஸ்னஸை தெரிந்தெடுக்கவில்லை. ஆமென். நீங்க படிக்கும் போது இல்ல நீங்க வளர்கிற நாட்கள்ல இந்த பிசினஸ் பண்ணுவேன் நீங்க நினைச்சீங்களா? இல்ல. ஸ்தோத்திரம். நான் இன்னொரு காரியம் சொல்றேன். நீங்க சிலர் இங்க இருக்கிறீங்க, நீங்க நினைக்கவே இல்லை, ஆனா தேவன் ஒரு திட்டம் வச்சிருப்பார் உங்களுக்குன்னு, ஒரு பிசினஸ் வச்சிருப்பார். இப்ப நீங்க ஜாப் பண்ணும் போது, இப்ப நீங்க சில பேங்க்ல ஒர்க் பண்றீங்க, சோதரர் தம்பி பேங்க்ல ஒர்க் பண்றாரு, இப்ப ஏன் பிசினஸ் கொடுத்துக்கு வந்தாரு அவருக்கே தெரியாது. அவர் தேவன் சில திட்டங்களை அவர் வாழ்க்கையில் வச்சிருந்திருக்கலாம், அவர் ரூட்டே மாத்தலாம். அப்போ தேவன்கிட்ட கேட்கும் போது அந்த காரியத்தை அவர் செய்வார். ஒரு பேங்க்ல சம்பாதிச்சா மிஞ்சி போனால் 30,000 தருவானா, ஒரு 40,000 தருவானா? பேங்க் செக்டார்ஸில், பிரைவேட் பேங்க்ஸில் ஒரு 50,000 மேலே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். போய் சேரும்போது ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஒரு 50,000 ரீச் பண்ணலாம். ஆனால் அதே ஒரு பிஸ்னஸ் தேவன் கொடுக்கும்போது 10 வருஷத்தில் 5 லட்சம் 5 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு தேவன் பலன் கொடுப்பார். எத்தனை சக்ஸஸ்ஃபுல் ஆட்களை நம்ம யூடியூப்ல பார்க்குறோம் இல்லை? வருஷத்துக்கு 40 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுற 2 வாலிப பிள்ளைகள். ஒரு வாலிப பையன் மாசத்தில் லட்சக்கணக்கான ரூபா சம்பாதிக்கிறான். எப்படியோ அவனுக்குள்ள ஒரு பொறி தட்டுச்சு, அவன் வியாபாரம் ஆரம்பிச்சு. அப்ப தேவன் ஒரு பிள்ளை, தேவனுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்காம யார் ஆசீர்வதிப்பார்? அப்ப முதல்ல புரியணும், என்னை காட்டிலும் என் வியாபாரத்தில் அக்கறை உள்ளவர் என்னுடைய தேவன். ஆமென். எனக்கு என்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆனா ஒன்று சொல்லாரு, நீ பிரயாசப்படு. நீ பிரயாசப்படாம தேவன் உன்னை அதுக்கான பிரயாசம் முயற்சி எடு. ஸ்தோத்திரம். நீட்டில் படிக்கிற பிள்ளை முயற்சி எடுக்காம எப்படி பாஸ் பண்ணும்? சும்மா அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஸ்தோத்திரம். நான் படிக்கவே மாட்டேன், ஆண்டவர் கொடுப்பேன், ஆண்டவர் அப்ளை செய்ய மாட்டேன். நீ பிரயாசப்படாம, நீ முயற்சி பண்ணாம, நீ எக்ஸாமே எழுதாம, எத்தனையோ ரெக்ரூட்மெண்ட் போர்டில் எக்ஸாம்ஸ் வருது, குரூப் 1 வருது, குரூப் 2 வருது, குரூப் 4 வருது. நான் எதுவுமே எழுத மாட்டேன், ஆனால் கர்த்தர் எனக்கு IAS போஸ்ட் கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? கொடுக்க மாட்டார். எக்ஸாம் எழுத பிரயாசப்படணும். அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். முதல்ல நான் ஒரு காரியத்தை உணரணும், என்னை காட்டிலும் என் தேவன் என்னுடைய பிசினஸ் மேல அக்கறை உள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. அப்ப அக்கறை உள்ளவர் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? வருமானம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அப்ப நான் முதல்ல நான் ஒரு காரியத்தை உணர்றேன், என் கர்த்தர் என்னை காட்டிய என் வியாபாரத்திலே அக்கறை உள்ள தேவன். அது முதல்ல அந்த பாயிண்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல கடந்து வரும். ரெண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 16:7 ஆண்டவருக்கு மகிமை உண்டாக்கட்டும். வாசிக்கலாமா? சாம்ஸ் நம்பர் 16 verse 7. 16ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும், கவனிங்க, ராக்காலங்களிலும் என் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும். ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும்.
எவ்வளோ அற்புதமான வேதவசனம். ஒரு பிஸ்னஸ்க்கு ஆலோசனை கொடுப்பதுக்கு உலக மனுஷனை காட்டிலும் வேதத்தில் தான் நிறைய ஆலோசனைகள் இறஞ்சு கிடக்கு. அமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. அவன் சொல்ல, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறவர். நீங்க என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆலோசனை கொடுக்குற யாரு? ஒரு காரியத்தை ஸ்டக் ஆகி நிக்கிறீங்க, போக முடியல, இந்த பிசினஸ் செய்யலாமா வேணாமான்னு குழம்புறீங்க. நேரம் எங்க போகணும்? யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்க. எனக்கு ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே, என்னை சுற்றிலும் இப்படி இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற பையன் ஃபஸ்ட் இயர் சேர்ந்துட்டான் நம்ம சர்ச்சில். பயோகெமிக்கல் பிஇ பண்ணுறான், பயோகெமிக்கல் பண்ணுறான். அவனை சொல்லும் போது அந்த காலேஜில் அப்படி இப்படி மண்டையை கழுவி அவனை சேர்த்து விட்டானுங்க. இப்போ அவன் படிக்கும் போது இப்போ காலேஜ் போக மாட்டேங்கிறான். அவங்க அம்மாட்ட காலேஜ் போக மாட்டேங்கிறான். அவங்க அம்மா வந்து போன வாரம் அழுவுது, பசங்க இந்த மாதிரி போக மாட்டேங்கிறான், நல்ல படிப்பு, இன்ஜினியரிங் இலவசமாக அவனுக்கு ஃப்ரீ சீட் கிடச்சிது. ஃப்ரீ சீட் கிடச்சி 5 பைசா செலவு இல்லாமல் படிக்கிறான். இப்போ என்ன சொல்கிறேன், ஏன்டா நீ போக மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், இன்னும் 4 வருஷம் நான் படிப்பை முடிக்கும் போது இந்த படிப்புக்கு வேல்யூவே இல்லைன்னு சொல்கிறாங்க. 4 வருஷம் கழிச்சு இந்த படிப்புக்கு வேல்யூவே இல்லைன்னு சொல்கிறாங்க பாஸ்டர். இப்போ இருக்குது, ஆனால் 4 வருஷம் கழிச்சு உலகம் மாறிடும். நான் சொன்னேன், 4 வருஷம் கழிச்சு இந்த படிப்புக்கு ஏன் தேவன் முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடாது? 4 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் உனக்கு எப்படி தெரியும்? உலக மனுஷன் அப்படிதான் சொல்லுவான். நீ நம்பு, கர்த்தர் இந்த படிப்பை கொடுத்தார், இந்த படிப்பை என்னை படிக்க வைக்கிறது கர்த்தர். அவருடைய ஆலோசனை இல்லாமல் இந்த படிப்பு எனக்கு கிடைக்கல. நான் படித்து முடிக்கும் போது எனக்கு கர்த்தர் ஒரு வேலையை வச்சிருப்பார். அந்த நாள் என்னுடைய படிப்புக்கான, அந்த காலத்தில் என்னுடைய படிப்புக்கு ரொம்ப டிமாண்டான காலமாக இருக்கும், நீ நம்பு. நான் சொன்னேன், இவ்வளோ ஆலோசனை இப்படிலாம் இருக்காப்பா சார். சார் நான் படிக்கிறேன், போயிட்டுருக்கான். அப்போ ஒரு பிஸ்னஸை துவங்கும் போது ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறோம், அதுக்கு மேலே போக முடியல. என்ன செய்யணும்? அதே பிஸ்னஸ் பண்ணுறோன்னு 4 பேர்த்துல நம்ம கேட்போம். எப்பொழுதுமே நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வியாதி வராத வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதி வந்துட்டோன்னே அதே வியாதி உள்ள 4 பேரை பார்த்தோன்னே அவன்கிட்ட போய் கேட்போம், எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க, என்னென்ன டேப்லெட் சாப்பிட்றீங்க, அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படிலாம் வருமா? எத்தனை சந்தேகங்கள் அவனை பார்த்து கேட்குறோம். ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஒரு நியூரோ டாக்டரை பார்க்குறீங்க, நியூரோ டாக்டர் வாசலில் 4 பேர் உட்காந்துருப்பான். அவன்கிட்ட போய் உங்களுக்கு என்னங்க பண்ணுது அப்படிம்போம். ஏன்னா நமக்கு இருக்க பயத்தில் அவனை கேட்போம், உங்களுக்கு என்னங்க பண்ணுச்சு அப்படிம்போம். எனக்கு ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளங்க. நம்ம சொல்லுவோம், எனக்கும் அதே தாங்க. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? எனக்கும் அதே தாங்க. என்ன ஆகுதுங்க உங்களுக்கு? எனக்கு டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு, ஒரே வலிங்க, கை காலெல்லாம் மரத்து போகுது. ஐயோ எனக்கும் அதே தாங்க. நைட்லலாம் நல்லா தூங்குறீங்களா நீங்கள்? ஏன்னா இவனு தூக்கம் வரல. இவன் சந்தேகத்தெல்லாம் டாக்டர்கிட்ட போகிறதுக்குள்ளேயே எங்கே விசாரிச்சிருவான்? இங்கே பேஷண்ட்டை விசாரிச்சிருவான். இப்போ பிஸ்னஸும் அதே மாதிரி தான். நம்ம பண்ணுற பிஸ்னஸில் கொஞ்சம் டல் அடிக்கும் போதே அதே பிஸ்னஸ் பண்ணுறோன்னு கேட்போம், எப்படிங்க இருக்குது? அவன் என்னங்க உலகமே நல்லா இல்லைங்க, ஆனால் அவனுக்கு நல்ல வருமானமாக இருக்கும். நம்மளை அதில் விடமாட்டான். அவன் ஆலோசனை சொல்லுவான் பாருங்க, என்னங்க போங்க, என்னால் உலகமே அப்படி தாங்க இருக்குது, எல்லா டல்லு, எல்லா பிஸ்னஸும் டல்லுங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் டல்லே வராதுன்றேன். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். சாட்சியாக உட்காந்துருக்காங்க, சிஸ்டர் சாட்சியாக உட்காந்துருக்காங்க. அவனை கேளுங்க, பாஸ்டர் இது ரொம்ப டல்லான மாதம், ரொம்ப ட்ரையான மாதம். நான் சொன்னேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ட்ரைனஸ் வரவே கூடாது. ஆமென். உலகமே அந்த பிஸ்னஸில் சொனங்கி கிடந்தாலும் நான் சொல்ல, நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு பிஸ்னஸ் தருவார். போன மாதம் அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு சொல்லிட்டு வரேன், இந்த மாதம் வரவே வரேன்னு சொன்ன 4 ஆர்டர்ஸ் இப்போ கையில் இருக்குது, 4க்கு 5 ஆர்டர் கையில் இருக்குது. தேவன் கொடுக்க முடியும். நீங்க ஒரு கர்த்தருடைய பிள்ளை, உலக மனுஷனை போல இது ட்ரையான காலம், இது இந்த பிசினஸ்க்கு ஏற்றது காலம் இல்லை, இது இப்படித்தான், இது சித்திரை மாசம், இது வைகாசி மாசம், இது இப்படித்தான். நான் சொல்றேன், சித்திரையோ வைகாசியோ கர்த்தர் உண்டாக்கின மாதங்கள். கர்த்தர் உங்களுக்கு பிசினஸை கொடுப்பார். அதை விசுவாசிங்க. முதல்ல எனக்குரியது எனக்கு வரும். அப்ப பைபிள் என்ன சொல்லுது உங்களுக்கு? சின்னதோ பெருசோ பிசினஸ், யூ ஷுட் கோ டு தி லார்ட், யூ கோ டு தி பிரசன்ஸ் ஆஃப் காட். நீ ஆண்டோட ஆலோசனை கேளு. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, சரி வேண்டாம் இது விடு, நான் உனக்கு வேற பிசினஸ் தரேன். அப்படி சொன்னா மாத்துங்க, தாராளமா அவர் என்ன சொல்றாரோ செய்யுங்க. அல்லேலூயா. அப்பெல்லாம் பேசுவாரா பாஸ்டர்? அவன் சொல்றான், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அந்த ஆலோசனை வந்துருச்சு. அவனுக்கு எப்படி வந்துச்சு? ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். எப்படி கர்த்தர் பேசுறாரு பாருங்க, உள்ளத்துல உணர்த்தி பேசுறாராம், நேரா பேசல. அவன்கிட்ட ஆலோசனை வந்துருச்சு. அவன்கிட்ட அந்த ஆலோசனை எப்படி வந்துச்சு? ராத்திரி படுத்திருக்கும் போது அவன் இருதயத்தின் உள்ளிந்திரியங்கள் அவனுக்கு உணர்த்துதான். நீ இப்படிலாம் பண்ணு, ஒரு ராஜ்யத்தில் இந்த காரியங்களை செய்யி, அவன் இப்படி நியாயம் தீரு, இங்க படையவை. கர்த்தர் அந்த உணர்வுல பேசுறாரு. சில நேரத்தில் டேரக்டாக உங்களோட பேச மாட்டார். நீங்கள் ஜெபம் பண்ணிருப்பீங்க, என்ன ஆண்டவர் சரி, என்ன ஆண்டவர் சரி, என்ன ஆண்டவர் சரி, இப்படி பிசினஸ் போகுது, இருக்க லாஸ் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டவர், அடுத்து என்ன செய்யணும்? கர்த்தர் ஞானம் கொடுப்பார்.
அல்லேலூயா. அப்போ ஆலோசனை மனிதன்ட்ட அல்ல, ஆலோசனை எக்ஸ்பர்ட்ஸ் அல்ல. ஆமென். இந்த பிஸ்னஸ்ல ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான மனிதன், அவன் இருந்த காலம் வேற, அவன் செஞ்ச தில்லுமுள்ளு வேற, தில்லாலங்கடி வேற. நான் அப்படிலாம் செய்ய முடியாது என்னால. ஆமென். அப்ப எனக்கு ஆலோசனை யார் தருவா? கர்த்தர் தருவார். நீ பிரியாணி கடை தொடங்குன்னு சொன்ன, பிரியாணி கடை தொடங்குங்க. நான் மளிகை கடை தான் தொடங்குவேன் உட்கார்ந்துருக்க கூடாது. அவர் என்ன சொல்றார்? அவர் உணர்த்துவார். உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். நீ சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு ஆலோசனை தரப்போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே கண்ணை மூடுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். எனக்கு ஆலோசனை தர கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போய் வந்திருப்பீங்க, பலவீனப்பட்டு வந்திருப்பீங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வந்திருப்பீங்க. ஆண்டவர் இதை நான் தொடர்ந்து செய்யலாமா, தொடர்ந்து போகலாமா, இப்படியே செஞ்சால் நஷ்டம் வந்துருமா, ஆண்டவர் நான் வேற என்ன செய்யட்டும்? கேளுங்க, ஆண்டவர் நான் வேற என்ன செய்யட்டும்? ஆண்டவர் என்னுடைய ஆலோசனை இல்லை, எக்ஸ்பர்ட்ஸுடைய ஆலோசனை இல்லை, என் கணவனுடைய ஆலோசனையை காட்டிலும், என் மனைவியினுடைய ஆலோசனையை காட்டிலும், ஆண்டவரை எனக்கு முன்னாடி கடை வச்சு ஆண்டவரை என்னுடைய வியாபாரத்தில் பெரிய லெவலில் போனவங்களை பார்க்கலாம், எனக்கு ஆலோசனை தர கர்த்தரை. நல்ல துதிங்க பாப்பா, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. நல்ல மனதார துதிங்க. ஆண்டவரை எனக்கு ஆலோசனை தர போறீங்க, என் உள்ளிந்திரியங்களை என்னை உணர்த்த போறீங்க, நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க. இதை பார்த்து கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீங்க ஆலோசனை கொடுங்க. ராக்காலத்தில் படுத்திருக்கும் போது உள்ளந்திரியங்கள் உணர்த்தட்டும், பகற்காலங்களில் நடக்கும்போது உள்ளிந்திரியங்களை உங்களை உணர்த்தட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆலோசனைகள் இறங்கி வரட்டும். ஆண்டவரை இறங்கி வரட்டும். ஆண்டவர் இந்த பிசினஸ்ல ஒரு பெரிய விரிவாக்கத்தை கொடுத்து ஒரு ஆலோசனை கொடுத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் நடத்துவார். ஆலோசனை கர்த்தர் தான் கொடுக்கணும். மூன்றாம், தேவனுக்கு மகிமை உண்டாகுது. வாசித்தரலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழியின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். நீதிமொழி, the book of Proverbs chapter 10 verse 22. ஆண்டவருக்கு மகிமை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒரு ஆலோசனையாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். 22ஆம் வசனத்தை வாசிமா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அதனோடு அவர் வேதனை என்ன செய்ய மாட்டாரு? கூட்ட மாட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை கொடுக்கும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நல்லா கவனிச்சிங்களா? உங்க வியாபாரத்தில் வேதனை வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன வரக்கூடாது? உங்க வியாபாரத்தின் ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்கக்கூடாது. அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமா இருந்தா அதுல என்ன இருக்காது? அப்ப வேதனை வருதுன்னா நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஆனா எதுவுமே கையில தங்கல, அதுல நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு போகுது, பலவீனத்துக்கு போகுது, வேதனையாவே இருக்கு ஆண்டவரே அப்படின்றது. அப்ப தேவன் உங்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை என்ன செய்யல? கொடுக்கல. அப்ப நீங்க கவனிச்சு பார்க்கணும், நான் தேவனுடைய கட்டளையின்படி செய்யவும் கீழ்ப்படியவும் என்ன நான் ஒப்பு கொடுத்துருக்கேனா? வியாபாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்னா, தேவனுடைய கட்டளைகளின் வியாபாரத்தை தொடங்கும் போதே ஒரு நாள் நீங்கள் கடைக்குள்ளே போகும்போது அந்த வியாபாரத்துக்கு போகும், ஆண்டவரே இந்த வியாபாரம் என்னுடைய மனதின்படி அல்ல, என்னுடைய பிரமாணங்களின்படி அல்ல, வேதத்தின் பிரமாணத்தின்படியும் வேதத்தினுடைய கட்டளையின்படியும் செய்வதற்கு இந்த வியாபாரத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன். அதான் அடுத்த கட்டம். அதாவது இன்னைக்கு வியாபாரம் எப்படி ஆச்சுன்னா எப்படி வேணா செய்யலான்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன தில்லுமுள்ளு செஞ்சாவது லாபம் ஒன்றுதான் நோக்கம். அந்த லாபத்துக்காக எத்தனை பேர் உயிரை வேணாலும் எடுக்கலாம், எத்தனை பேரை வேணாலும் சாகடிக்கலாம். இப்போ அப்படி ஆயிடுச்சு. மருந்து கண்டுபிடிக்கிறான் மனுஷன் தான் டெஸ்ட் பண்ணுறான், ஒன்றுமே தெரியாது அப்பா வீட்டில் கொண்டு வந்தால் மருந்தை டெஸ்ட் பண்ணுறான். உலக நாடுகளில் அமெரிக்காலாம் அவ்வளோ சுலபமாக நீங்கள் மருந்து வித்துற முடியாது. அங்கே கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு மருந்தையும் இந்தியாவில் கொண்டு வந்தால் டெஸ்ட் பண்ணுறானுங்க ஜனங்களுக்கு. சில நேரத்தில் பிள்ளைகள் தொடர்ச்சியாக மறிக்குது, குழந்தைங்க, கை குழந்தைங்க, அவங்களுக்கு போட்ட ஊசி ஒத்துக்கல. அப்புறம் தான் இந்தியன் கவர்மெண்ட் அதை பேன் பண்ணான். என்ன பண்ணிட்டான்? இந்த மருந்தை நேராக தூக்கிட்டு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் போயிட்டான். அந்த நாடுகள் ஏழை நாடுகள். இவன் கொஞ்சம் பணத்தை 100 கோடி 200 கோடி கொடுத்து உங்கள் ஜனங்கள்ட்ட நான் டெஸ்ட் பண்ணுறேன்றான். அரசாங்கம் அதை மறைச்சிட்டு பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போடுங்க, எல்லாருக்கும் இலவசம். அமெரிக்காவில் இருந்தது போட்டால் பிள்ளைங்க 100 சாகுது. அதை அப்படியே மூடி மறைச்சிட்டான். அப்போ அந்த மருந்து சரியாக ஒர்க் பண்ணல. அவன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பாருங்க மனிதர்களை யூஸ் பண்ணுறான். தான் பணம் சம்பாதிக்கிறது எப்படி வேணா. நான் சொல்லேன், வியாபாரத்தில் பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கணும்னு நினச்சிடக்கூடாது. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. 10 ரூபா வந்தாலும் கரெக்டாக வரணும். 10 ரூபா வந்தாலும் கரெக்டாக வரணும். அதில் ஆசீர்வாதம் இருக்கும், அதில் ஐஸ்வர்யம் இருக்கும். ஆனால் அந்த 10 ரூபாய்க்கு பதிலாக நீங்கள் நீ 100 ரூபா வியாபாரம் பண்ணுற தம்பி சொல்லுவாப்புல, வேணும் சொல்லுவாப்புல, சார் எப்படி வேணாலும் விற்கலாம், கருப்பட்டி என்ன வேணாலும் விற்கலாம், ஆனால் ஏமாற்றி விற்கலாம், ஆனால் வேணாம், அதை கரெக்டாக விற்கணும். இதுதான் ஒரிஜினல், இது டூப்ளிகேட் சொல்லிடணும் வியாபாரத்தில். அது ஆசீர்வாதம்.
ஆமென். அப்படி இருக்கணும். அப்ப என்னுடைய வியாபாரத்தில் அது பெருசோ சின்னதோ, இன்னைக்கு நான் கடையை திறக்கும் போது இது என் மனதின்படி அல்ல, என் நினைவுகளின்படி அல்ல, எனக்கு தேவை நிறைய இருக்கு ஆண்டவரே, ஆனா உங்க கட்டளைக்கும் உங்க பிரமாணத்துக்கும் நான் கீழ்ப்படிந்து இந்த வியாபாரம் செய்வேன். இல்லையா சொல்லுங்க பாப்போம். இது உங்க கட்டளையின்படி இந்த வியாபாரம் நடக்கணும். அப்ப நீங்க ஒப்பு கொடுத்து வியாபாரம், அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஐஸ்வர்யம். தேவன் உங்களை பெருக பண்ணுவார்ப்பா. நீங்க குறுக்கோளியில் போய் சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நம்ம நினைக்கவே வேணாம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னா அந்த பிஸ்னஸில், சின்ன பிஸ்னஸோ பெரிய பிஸ்னஸோ, அதில் தேவனுடைய பிரமாணங்களும் தேவனுடைய கட்டளையின்படி உட்பட்டு செய்வேன். பைபிளை மீறி இந்த வியாபாரத்தை நான் செய்ய மாட்டேன், அநியாய லாபத்துக்கு நான் செய்ய மாட்டேன். அப்போ அந்த உடன்படிக்கைக்கு நீங்கள் வரும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் வந்துடும். நீங்கள் அதுக்காக ஜெபமே பண்ண வேண்டாம். என் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நான் சொன்னேன் எவ்வளோ உண்மையாக நடந்த ஆண்டவரே, நீ பாருங்க ஆண்டவரே, அநியாயமெல்லாம் நான் விற்கல, என் பக்கத்து கடையில் அவ்வளோ விற்கிறான் இவ்வளோ விற்கிறான். நம்ம உடனே நம்ம நீதியை பேசிகிட்டு இருப்போம் இல்லை, பாருங்க ஆனால் அவன் நல்லா தான் ஆண்டவரே இருக்கான், என்னமோ தெரில போங்க, நான் உங்களுக்கு பயந்து பயந்து விற்று ஒன்றுமே சம்பாதிக்க முடியல. நான் சொல்கிறேன், ஒரு நாள் அவன் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்பான், நீங்கள் எதையும் இழக்க மாட்டீங்க, இருக்கிறது அப்படியே இருக்கும். அதுதான் என் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ உங்கள் வியாபாரம் தேவனுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டு நடந்தால், உட்படுத்தி நடந்தால், அப்ப ஆண்டவர் அதை விரும்புறார். நீ ஒப்பு கொடுத்து நடப்பியா, என் கட்டளை நடப்பியா, பிரமாணம் எப்படி வேணா வியாபாரம் அல்ல, எதை வேணாலும் வாங்கி. எத்தனையோ கிறிஸ்தவ கடைகளில் கத்தருக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஹவுசிங் வீட்டில் இருக்கிறார், அந்த ஒரு கடையில் பீடியும் கிடையாது, சிகரெட்டும் கிடையாது, பான்பரா கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லா கடையிலும் பெட்டு கடை முதல் கடை எல்லா கடையிலும் வச்சிருக்கான். எத்தனை பேர் அப்படி அதில் வர அதில் வர லாபத்தை விரும்பி எத்தனை பேர் விற்கிறாங்க? ஆனால் தேவனுக்கு பயந்ததுனால அந்த மனுஷன் அதை விற்கிறதே இல்லை. சொல்றார், அதில் வருகிற லாபம் எனக்கு வேண்டாம். அவர் சொல்ல, நான் இன்னைக்கு வித்தேன்னா எனக்கு அதில் கண்டிப்பாக ஒரு 700 800 கிடைக்கும் பஸ், அவ்வளோ ஓடும் இந்த இடத்துல பீடி சிகரெட்டு. சொல்ல, எனக்கு அந்த லாபம் வேண்டாம். ஒரு 500 சொல்லுங்களேன் இன்னைக்கு, அதில் தனியாக வரும் துண்டா, மாதத்துக்கு 30 நாளைக்கு 15,000 ஆச்சா? பீடி சிகரெட் வித்தாலே 5,000 தோத்திரம். ஆனால் சொல்லலாம், அப்படிப்பட்ட பொருட்களை தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நான் விற்று ஒரு மனிதனுடைய உயிரை குடிக்கிற காரியம் அது எனக்கு வேண்டாம். அதான் என் ஆசீர்வாதம். பிசினஸ் அப்படி இல்லை, பிசினஸ் தேவன் ஆசீர்வதிக்கிறவர், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 22:21 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசித்தலாமா? மேத்யூ சாப்டர் 22:21 வாசித்து முடிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 22:21 நேராக கடந்து போகலாம். வாசிப்போம். ராயனுடையது என்றார்கள். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர் அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசித்துமா? அப்பொழுது அவர் இந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர் அப்படியானால் ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது ஆண்டவர் கேட்கிற, இந்த சுரூபமும் அந்த இன்னொரு லோகோ இருக்குது. அவர் சொன்னாரு, இந்த படம் யாருது? ராயனுது. அப்ப அவர் சொன்னார், ராயனுடையது ராயனுக்கோ தேவனுடையது தேவனுக்கு செலுத்துங்கள். உங்க வியாபாரம் ஆமென் யாருக்கு கொடுக்கணுமோ அவனுக்கு கொடுக்கணும். கவர்மெண்ட்டுக்கு செலுத்துறத கவர்மெண்ட் செலுத்தணும். ஒரு காலத்தில் நீ இப்படி தான் வியாபாரம் பண்ணணும், ஜிஎஸ்டி போட்டு தான் பண்ணணும்னா அதுக்கு நான் உட்பட்டு தான் நடக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம்தான். மேலோட்டமாக பார்க்கும்போது, பாஸ்டர் நீங்கள் சொல்றதெல்லாம் ஒத்தே வர, நான் சொல்றேன் தேவன் அதை விரும்புகிறார். இதுதான் தேவனுடைய சட்டம். தேவனுடையது தேவனுக்கு, ராயனுடைய ராயனுக்கு கொடு. அப்ப தேவனுக்கு ஒரு பங்கு உன்னுடைய பிசினஸ்ல என்ன செய்யணும்? வரணும். ஸ்தோத்திரம். தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தேவனுக்கு. உங்க வியாபாரத்தில் ஒரு பங்கை தேவனுக்கு எடுத்து வைங்க. தேவனுக்கு கொடுக்க தேவனுக்கு கொடுத்துருங்க. அப்போ வியாபாரம் செழிக்கணும்னா அந்த ஆசீர்வாதம். ஹவு டு டூ எ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ், எப்படி என்ன ஆசீர்வதிப்பார்னா, எல்லாமே என்னுடையதல்ல, தேவன் எனக்கு அந்த பிஸ்னஸை கொடுத்தார். தேவன் ஆசீர்வதிக்கணும்னா ஒரு பங்கு யாருக்கு போகணும்? அங்கே தான் பிரச்சனையே. அங்கே தான் நம்ம தோற்று போகிறோம். எல்லாருமே தோற்கிற இடம் எதுன்னா எதுதான்? அதுதான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பங்கை உண்மையாக நம்ம கொடுக்கறது இல்லை. அப்போ எப்படி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ண முடியும்? என்ன ஆசீர்வதிக்க எஜமான் அவரு இல்லை, நான் அவரோட சேர்ந்து, அவர் தான் என் பிஸ்னஸ் பார்ட்னர். உண்மையான பார்ட்னர் யாரு? ஆண்டவர் தான் என் பார்ட்னர். எனக்கு உண்மையான பார்ட்னர் அவர் தான். வேற எந்த பார்ட்னர் வச்சாலும் ஏமாத்திடுவான். அப்போ இயேசு தான் என் பிஸ்னஸுடைய பங்காளி. அப்போ அவர் என்ன ஆசீர்வதிக்க ஞானம் கொடுக்குறார், எல்லாம் கொடுக்குறார், திறமை கொடுக்குறார், மனிதர்களை கொடுக்குறார், எனக்கு போதுமானதை கொடு. எல்லாம் கொடுக்கும்போது நான் அவருக்கு ஒரு பங்கை கொடுக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்போம். கர்த்தர் இந்த ராத்திரி
நமக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக. ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை என்னன்னு பாருங்க. 4 காரியம் கர்த்தர் நம்மோடு பேசினார். உங்க தொழில் வெற்றிகரமா இருக்கணும். How to do a successful business. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவன்னார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் இருக்குன்னு சொன்னார். தேவனுக்கு மகிமை. அப்ப தேவன் ஒரு மனிதனுக்கு பாக்கியத்தை கொடுக்க முடியும், நன்மையை கொடுக்க முடியும். ஆனா பிரயாசம் வேணும்னாரு. உன் பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடுவாய். உழைக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் முழு பலத்தோட. இந்த ஊழியத்தை நான் சும்மா செஞ்சேன்னா எனக்கு சாதாரண பலன் தான் வரும். முழு பலத்தில் நான் செஞ்சேன்னா இன்னும் எனக்கு பலன் கிடைக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப கர்த்தர் ஆண்டவருடைய வேதம் சொல்ல ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்கி, போவாசை ஐஸ்வர்யனாக்கி, யோபுவை ஐஸ்வர்யனாக்கி, லீதியாலை ஐஸ்வர்யனாக்கி, வேதத்தில் எத்தனை பேர் சகைவு ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் ஐஸ்வர்யனாக்கினார். ஏன் ஆக்க மாட்டார்? அதுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை முதல்ல தேவனுடைய ராஜ்யம், பின்பு இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களை காட்டில் உங்கள் பிஸ்னஸில் ஆண்டவர் அக்கறை உள்ளவர். முதல்ல அதை நான் உணரணும். 2வது ஆண்டவர் சொன்னார், சின்னதோ பெருசோ நான் அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும். எந்த மனுஷத்தையும் நான் ஆலோசனை கேட்கக்கூடாது. இந்த பிஸ்னஸை செய்யட்டுமா, ஊழியக்காரரை தவிர வேற எந்த மனுஷத்தையும் ஆலோசனை கேட்கக்கூடாது. அப்போ ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்களில் ஸ்தோத்திரம், உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். நான் என்ன செய்யணும்னு அவர் எனக்கு கொடுத்த ஆலோசனை என் இருதயத்தை உணர்த்தும். எந்த மனுஷன் ஆலோசனை கொடுத்தாலும் அது வேஸ்டா போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, தேவ கட்டளைக்கு பயந்து தேவ பிரமாணத்தின்படி என்னுடைய பிசினஸ் இருக்கணும். அந்த தேவ பிரமாணத்தின்படி இல்லாம மீறி நடக்கக்கூடாது. என் பிசினஸ் நான் ஆண்டவர் கட்டளைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே 100% உமக்கு கீழ்ப்படிந்து பயந்து தேவ கட்டளையின்படி இந்த பிசினஸ் செய்வேன். 4வது ஸ்தோத்திரம், தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கும் கொடுப்பேன். என் வியாபாரத்தில் பங்காளி நீங்க தான், பங்குதாரர் நீங்க தான், ஆண்டவரே ஓனரே நீங்க தான். ஸ்தோத்திரம். அப்ப எனக்கு வருவதில் எல்லாவற்றிலையும் தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுப்பேன். கர்த்தர் இந்த ராத்திரி கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக நம்ம எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனே உம்மை துதிக்கிறோம். நல்ல வார்த்தைக்காக, நல்ல ஆலோசனைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விசுவாச அறிக்கைக்காக நன்றி சொல்றோம். நல்ல ஆராதனைக்காக நன்றி சொல்றோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உங்க பிசினஸ் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து, ஒருவேளை புதிய பிசினஸா இருக்கலாம். நீங்க கேளுங்க, எனக்கே தெரியல ஆண்டவரே, நான் ஏன் இங்க வந்தேன்னு சில நேரத்தில் எனக்கு புரியல. ஆனா எனக்கு ஒரு புதிய பிசினஸ் நீங்க கொடுங்க ஆண்டவரே. போதும் ஆண்டவரே, நான் அடிமைத்தனமா இருந்து வேலை செஞ்சது போதும். என் தலை என் தேசத்துல உயர்த்துங்க. சிலருக்கு புதிய பிசினஸ் கடந்து வருகிறது. இந்த ராத்திரி ஆண்டவருடைய நாமத்துல சொல்றேன், ஆண்டவருடைய நாமத்துல சொல்றேன், புதிய பிசினஸ் இறங்கி வருகிறது. தேவனுக்கு மகிமை மகிமை. நீங்க எதிர்பார்க்காத ஒரு பிசினஸ் ஆண்டவர் கொடுக்க போகிறார். இந்த ராத்திரி நான் அதுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பிசினஸ் இல்லாத, இப்ப நீங்க செய்யறது இல்லாம வேறு ஒரு பிசினஸ் ஆண்டவர் உங்களுக்கு புதுசா கொடுப்பார். நீங்க கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய பிசினஸ் கொடுங்க ஆண்டவரே. இந்த தேசத்துல மற்ற மனிதர்கள் செய்கிறது போதல்ல, ஆலோசனை கொடுக்கிறவர் கர்த்தர், புது புது ஐடியாவை கொடுக்கிறவர் கர்த்தர், புதிய புதிய எண்ணங்களை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆண்டவருடைய முகத்தை பாருங்க, ஆண்டவருடைய முகத்தை பாருங்க. ஆண்டவரே இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்றேன், ஆனா இந்த பிசினஸ் போதுமான வருமானம் வரல. எனக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு பிசினஸ் செய்வதற்கு எனக்கு பலனும் பொருளாதாரமும் கொடுங்க. நீங்க நினைக்கிறீங்க புதிய பிசினஸ் செஞ்சா பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணுவேன்? நான் சொல்றேன், ஆண்டவரே அந்த பொருளாதாரத்தை கொடுப்பார். ஆண்டவரே அந்த பொருளாதாரத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கேளுங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்ன டைப் பண்ணுங்க ஆண்டவரே. பெரிய மனிதரோட தொடர்பு படுத்துங்க ஆண்டவரே. என்ன உயர்த்தக்கூடிய இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு போங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை என் வாழ்க்கையில கொண்டு வாங்க ஆண்டவரே. சோ கேளுங்க, அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில பெரிய ஆண்டவரே பிசினஸ் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. கேளுங்க, ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க ஆண்டவரே. ஒரு சந்தர்ப்பம் என் வாழ்க்கையவே மாற்றி அமைக்கும். அந்த ஆலோசனை என் வாழ்க்கையவே மாற்றி அமைக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வேதம் சொல்லுதுல, நன்மையான எந்த ஈவும் பூரணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகுமா? பரத்துல உங்க பிசினஸ் பரத்துல இருந்தா உண்டாகணும். உங்களுக்குரிய நன்மை பரத்துல இருந்தா இறங்கி வரணும். 2 கரங்களை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே அந்த நன்மை இறங்கி வரட்டும், அந்த நன்மை இறங்கி வரட்டும். உங்க பிள்ளைகளுக்கு வரலாம். நீங்க பண்ற ஜெபத்தினால உங்க பிள்ளைகளுக்கு அந்த பிசினஸ் வரலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏன் உங்க பிள்ளைய கர்த்தர் பெரிய மனுஷன் ஆக்க கூடாது? அவன் ஒரு இடத்துல அடிமையா வேலை செஞ்சுட்டு இருக்கான். கேளுங்க, ஆண்டவரே என் மகனுக்கு நிறைய தாளந்து இருக்கு, திறமை இருக்கு, அவனுக்கு ஒரு நல்ல பிசினஸ் கொடுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் கணவரை எழுந்து ஓட பலன் தாங்க ஆண்டவரே. அவருக்கு
அவருக்கு பழைய நிலைமையில எழுந்து அந்த பிசினஸ் செய்யணும். ஒரு காலத்துல நல்ல வருமானமுள்ள பிசினஸ் செஞ்சாரு, இப்ப அந்த வருமானம் கம்மி ஆயிடுச்சு. ஆண்டவரே பலன் கொடுங்க ஆண்டவரே, அதை சம்பாதிக்க பலனும் அதை சம்பாதிக்க ஞானமும் கொடுக்கிறவர் கர்த்தர் அல்லவா, கர்த்தர் அல்லவா. இப்பொழுது தேவ சமூகத்திலிருந்து ஆலோசனைகள் இறங்கி வரட்டும். இந்த ராத்திரி இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த ஆலோசனை இறங்கி வரட்டும். ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் இறங்கி வரட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திர ஞானம் இறங்கி வரட்டும். புதிய புதிய ஆண்டவரை யோசித்து நுணுக்கமான பிசினஸ் பண்ணுகிற ஞானம் ஆண்டவரே அடுத்த மாதம் இந்த பிசினஸ் ஃபெலோஷிப்புக்கு 3 மாதம் கழித்து வரும்போது புதிய பிசினஸ் தொடங்கினேன், கர்த்தர் எனக்கு தந்தார்னு சொல்லணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போறதுக்கு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. நான் ஜெபம் பண்ண போறேன். இப்ப ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுக்க போறா. இப்ப ஆண்டவர் அந்த தயவை உங்களுக்கு கொடுக்க போறா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரப்பா. தகப்பனே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் மேல ஒரு ஆண்டவரே தேவ கிருபை இறங்கி வரட்டும். இந்த ராத்திரி வானம் திறக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தானே. எங்க சபையில எத்தனையோ பேர் ஆண்டவரே ஆண்டவரே பிசினஸ் பண்றவங்க இன்னைக்கு வரல. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கான்னு தெரியல. ஆனா நாங்க அவங்களுக்காகவும் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஏற்கனவே தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட சில ஆண்டவரே பிசினஸ் அவங்களுக்கு இன்னும் கைக்கு வரல. இயேசுவின் நாமத்தினால சபை ஜெபம் பண்ணட்டும். ஆண்டவரே எங்க சபையில பட்டணத்தை அசைக்கிற பிசினஸ் மேன்கள் எழும்பட்டும், பட்டணத்தை சந்திக்கிற பிசினஸ் மேன்கள் எழும்பட்டும். இங்க சபைக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணுங்க பாப்போம். இந்த சபைக்குள்ள இருந்து இந்த பட்டணத்தில் முதலாளிகளை தேவன் எழுப்பணும், லேண்ட்லார்ட்ஸை எழுப்பணும் ஆண்டவர், நில சுவாந்தாரர்களை கர்த்தர் எழுப்பணும். ஆமென் ஆமென். ஆண்டவர் பெரிய பெரிய பிசினஸ்களை செய்கிற மனிதர்களை எழுப்புங்க. ஜெபம் பண்ணுங்க. எழுப்புவார் ஆண்டவர். நீங்க என்ன ஜெபம் பண்ணீங்களோ அப்படியே கர்த்தர் எழுப்புவார். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க பாப்போம். அடுத்த தலைமுறையில அநேக வாலிப தம்பிமார கர்த்தர் எழுப்பணும். நம்ம பண்ற ஜெபம் தான் அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஆண்டவரே இந்த நிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும், எங்க சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வாலிப தங்கச்சி எழுப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப தம்பி எழுப்புங்க ஆண்டவரே. அவங்களுக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே, அவங்களுக்கு ஞானம் கொடுங்க. அடுத்த சந்ததி ஒரு பிசினஸ் பண்ணுகிற சந்ததியா எழும்பட்டும், எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே பிசினஸ் கடன்களோடு எத்தனையோ பேர் இழந்து போய் இதை பார்த்து கொண்டிருப்பாங்க. உம்முடைய ஊழியக்காரர் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, பிசினஸ்ல கடன் தொல்லையினால ஆண்டவரே தற்கொலைக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. கர்த்தர் இந்த கடன்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பண்ணுகிற ஒரு தேவ பிள்ளை அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த நஷ்டத்தினால நீங்க மனமுடைந்து போய் இந்த பிசினஸே வேணாம் எனக்கு, ஹல்லேலூயா, நான் இருந்து என்ன பிரயோஜனம்னு தற்கொலைக்கு நேராய் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு புது பிசினஸ் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்ல கர்த்தர் உங்களுக்கு புதிய பிசினஸ் கொடுக்கிறார். அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் செழிக்க பண்ணுவாராக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே. எங்க சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்க வாலிப பிள்ளைகள்ல ஒரு கூட்டம் எழும்பட்டும் ஆண்டவர். புதிய புதிய பிசினஸ்களை யோசித்து செய்வதற்கு ஞானம் உண்டாகட்டும், ஞானம் உண்டாகட்டும், ஞானம் உண்டாகட்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இறங்கி வரட்டும். யாரெல்லாம் எனக்கு ஒரு நல்ல பிசினஸ் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டாங்க, அப்பா உங்ககிட்ட தான் நிறைய பிசினஸ் இருக்கே, அதுக்கேற்ற பொருளாதாரமும் அதுக்கேற்ற ஞானமும் அதுக்கேற்ற சூழ்நிலைகளும் கர்த்தர் உண்டாக்குவீராக இயேசுவின் நாமத்தில். நம்முடைய ஊழியக்காரர் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தினால் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உடைய கரங்கள் பலப்படுவதாக, பலப்படுவதாக. ராக்காலங்களில் அவங்க என்ன செய்யணும் அவங்க உள்ளந்திரியங்களை அவங்களை உணர்த்தட்டும் ஆண்டவரே. ஒரு வியாபாரம் செழிக்கட்டும் ஆண்டவரே. புதிய வியாபாரங்கள் இறங்கி வரட்டும் சபைக்குள்ள. புதிய புதிய பிசினஸ் மேன்கள் சபைக்குள்ள எழும்பட்டும் ஆண்டவரே. நன்றி, நீர் அப்படி செய்ய போதுக்காய் நன்றி. எல்லா துதி கன மகிமை யாமம் செலுத்துறோம். மீட்பராக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்யம் ஐக்கியமே சமாதானமும் கர்த்தருடைய வருகை மட்டும் அனைவரோடு கூட இன்றைக்கு சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.